இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. திறம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும், நிறை வளங்களாலும், நீடித்த நலன்களாலும், ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும், இவ்வுன்னத உலகிலும், எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும், அருளினாலும், ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த, உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும், நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல், நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய், வாழ்வின் உடன் வழித்துணையாய், வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில், அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் மிக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும், அருளோடும், ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும், செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய, சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 464வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நன்னம்பிக்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். நன்னம்பிக்கை உடையவர்களாக நமது வாழ்வியலை நாம் எதிர்கொள்ளும் பொழுது, நம் மீது ஒரு நம்பிக்கை உடையவர்களாக ஒவ்வொரு செயல்களையும் நாம் ஏறெடுப்பவர்களாக, நம்பிக்கை இந்த பிரபஞ்சத்தின் மீது கொண்டவர்களாக ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது, நமது வாழ்வியல் என்றென்றும் ஒரு சிறப்பான முன்னேற்றம் நிறைந்த ஒரு பாதையினை நோக்கி பயணிக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அவ்வகையில் இன்று நாம் உள்ளமும் உடலும் என்ற ஒரு அற்புதமான ஒரு தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இன்று பங்கேற்க இருக்கின்றோம். சசிகலா பாரி அவர்கள் நம்முடைய தளத்தில் உள்ளமும் உடலும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஒவ்வொரு தொடர் ஒன்றுவிட்ட வாரங்களில் நமது தளத்தில் அற்புதமான சிறப்புரையை அன்பு பரிசாக வழங்கி வருகின்றார்கள். இதுவரை உடல் சார்ந்த பயிற்சிகள் மற்றும் அது சார்ந்த அணுகுமுறைகளை நமக்கு தந்தவர்கள், இந்த வாரம் இன்று நம்மிடையே மனம் ஆற்றுப்படுத்துதல் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் நமக்கு அற்புதமான சிறப்புரையை அடுத்த 50 நிமிடங்கள் வழங்க இருக்கின்றார்கள். அன்பு சகோதரி அவர்கள் இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று நமது தளத்தின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அன்பு சகோதரி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான சிந்தனையில் மன ஆற்றுப்படுத்துதல் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒளி அளவு சரியா இருக்குங்களா பிரதர்? சகோதரி, ஒளி அளவு ரொம்ப குறைவு. கொஞ்சம் சத்தமா பேசுறோங்க. நன்றி. சரிங்க சகோதரர். சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. ஆரோக்கிய பிரிட்டோ பிரதருக்கு நன்றி. ரேவதிக்கு நன்றி. கற்பகாவுக்கு நன்றி. வேல் பிரதருக்கு நன்றி. இந்த வாரம் சரித்திரம் படைப்போம் தலைப்பு நன்னம்பிக்கை, அது சார்ந்த ஒரு சிறிய சிந்தனை. நம்ம இங்கே தளத்துல கிளப் ஹவுஸ்ல பயணிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்ல நல்ல உறவுகளோட
பயணிக்கிறோம். அதுவும் அவங்களோட சிறப்பு வந்து நம்மளோட வாழ்வியல்லையும் அப்படியே கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து ஆம், ரோட்டரி பாஸ்கரன் ஐயா வந்து ஒரு தடவை பேசுகிறப்ப சொல்லியிருந்தாங்க, நம்ம வந்து நம்மள எப்போதும் ஒரு நல்ல சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, ஒரு நபரை பார்க்குறப்பயோ அல்லது ஒரு பொருள் பார்க்குறப்பயோ அதோட சிறப்பை வந்து நம்ம எண்ண ஓட்டத்தில் அப்படியே ஓட விட்டுக்கிட்டே இருந்தால் காலப்போக்கில் அந்த ஒரு நல்ல பழக்கம் வந்து நல்ல எண்ணமும் நம்மள பழக்கமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாங்க. அது அப்பப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மனிதர்கள்லாம் புதிய புதிய மனிதர்களாக இருந்தாலும் இல்லை நம்ம கூட பழகுற மனிதர்களாக இருந்தாலும் அவங்களோட சிறப்பு என்னவோ அவங்க பேரை சொல்கிறப்ப அந்த சிறப்பும் சேர்ந்து எண்ண ஓட்டத்தில் பயணிக்கும். அது கொஞ்சம் இனிமையான ஒரு அனுபவத்தையுமே கொடுத்தது. ஒரு நல்ல உறவை கூட ஒரு தொடர்றதுக்கு அது வாய்ப்பு கொடுத்தது. மகரிஷியும் அதை தான் சொல்லுவாங்க. வாழ்வியலில் வந்து ஒருத்தரை வாழ்த்திக்கிட்டே இருந்தால் அவர்களோட உறவு வந்து நல்ல உறவாக நீடிக்கும் அப்படிங்கிறது. இங்கே இந்த நன்னம்பிக்கை சார்ந்து என்ன ஒரு சிந்தனைனா, நம்ம கிளப் ஹவுஸில் பயணித்த நம்பிக்கை நாராயணன் அவர்களோட இதை வந்து ஒப்பிட்டு சொல்லலாம். நம்பிக்கை நாராயணன் அவர்கள் வந்து எப்போதுமே அவங்க சொல்கிறதே வந்து ஒரு ஒரு எதுவுமே ஒரு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் சொல்கிறப்ப. அவங்க பேசுகிறது அந்த நன்றி சொல்கிறப்ப கிராட்டிடியூட்டில் ரொம்ப அவங்களோட பயணித்ததில் நான் அனுபவம் இருக்குது. அதில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க விவசாயம் சார்ந்து அவங்க மருத்துவம் பய செய்கிற அதை சார்ந்துலாம் நன்றி சொல்லுவாங்க. அது சொல்கிறப்பயே அந்த நன்றியே வந்து அந்த நன்றி நமக்குள்ளேயும் அது பயணிக்கிற மாதிரி இருக்கும். நல்ல உணர்வு கொடுக்கும். ஆம், அப்புறம் அவங்க உடல்நல குறைவு சொல்கிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு இந்த குறைவுக்கு நன்றி, அதனால தான் இந்த கிளப் ஹவுஸில் இருக்கிற உறவுகள்லாம் என்கிட்ட தொடருது, அதற்கும் நன்றின்னு சொல்கிறப்ப அப்போ தோணுச்சு அந்த நம்பிக்கைங்கிறது எவ்வளோ ஒரு ஆழமாக அவங்க அதை பயணிச்சாங்க அப்படின்னு. எப்படின்னா இதுதான் நன்னம்பிக்கைன்னு எனக்கு தோணுனது அது. அந்த ஒரு குறைனால கிடைக்கிற உறவுகள் வந்து அதில் கூட பாசிட்டிவாக எடுத்துட்டு பயணிச்சது அவங்க. அதுவும் இன்னமும் ஒரு அவங்க கிட்ட அந்த குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லணும்னா, வயதில் சிறியவர்களில் கூட அண்ணா அக்கான்னு தான் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இவங்க ஏன் ஒரு நகைப்பாக கூட இருக்கும், என்ன ஏன் எல்லாரையும் அண்ணா அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ரேவதி ரேவதி கற்பகா அப்படிலாம் கற்பகா அக்கா ரேவதி அக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவா இசை சிவா பிரதர் எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிவா அண்ணா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு சிரிப்பு கொடுத்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த உண்மைத்தன்மை வந்து நிறைய இடத்துல பயணிச்சதை பார்க்கலாம். அதுவும் நம்பிக்கையோட பயணிச்சது. அந்த வார்த்தை அவங்களே எப்படி அது அந்த நம்பிக்கை நாராயணன் அப்படிங்கிறது எப்படி அந்த வார்த்தையை புனைப்பெயராக வார்த்தையோட இணைச்சிக்கிட்டாங்களோ அதை வந்து அவங்களோட செயல்களையும் இருக்கும். இன்னைக்கு இந்த நன்னம்பிக்கை சார்ந்து சிந்திக்கிறப்ப எனக்கு அவங்களோட ஞாபகம் வந்தது. அவங்களோட இந்த ஞாபகத்துக்கு நன்றி. அவங்களோட பிள்ளைகள், அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு அவங்க நாராயணோட ஐயாவோட ஒரு மகிழ்ச்சியான அந்த வாழ்வியல் வந்து அவங்களோட பிள்ளைகளுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும்னு சொல்லி நன்றி சொல்லி இந்த நம்பிக்கை சார்ந்த சிந்தனைக்கு நிறைவு செய்து அடுத்து இன்னைய தலைப்பு உடலும் உள்ளமும் சார்ந்து சிந்தனைக்கு போவோம். உடலும் உள்ளமும் அப்படின்னு தொடர்ந்து நம்ம சிந்தனை செய்துட்டு வரோம். அதில் உடல் சார்ந்த பயிற்சிகள் சிந்தனை செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கு மகரிஷி பயிற்சி அவங்க உடல் சார்ந்து 9 பயிற்சி கொடுத்துருக்காங்க. அதில் 9வது பயிற்சியான உடல் தளர்த்துதல் சார்ந்து தான் இன்னைக்கு சிந்தனைக்கு போக போகிறோம். மகரிஷி தத்துவத்தோட பயணிப்போம். மகரிஷி பாடல் இது: இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு,
இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில். இது ஞானமும் வாழ்வும் அப்படிங்கிற ஒரு இதுல பாடல் கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம ஆசை எழும்போதே இது தேவையா, நிறைவு செய்ய வாய்ப்பு வசதி இருக்கிறதா, இது ரெண்டும் இருந்தாதான் அடுத்த நிலைன்னா, இது நிறைவேறினா பின்விளைவு என்ன ஆகும், இதனால நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத சிந்தனை செய்யணும். அதுக்கப்புறம் தான் அந்த இச்சை தீவிரம் காட்டி திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமக்கு எல்லாமே என்ன சொல்லுவாங்க, ஆசைதான் காரணம் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது முறையா நம்ம அதை வழி 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 நடத்திக்கணும், நம்மளோட ஆசையே முறைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல மகரிஷி வாழ்வியல்ல நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி. அவங்களுக்கு இந்த உலகம் முழுவதும் அமைதியா இருக்கணும், போரில்லா உலகமா இருக்கணும், உலகம் அமைதியா இருக்கணும், மக்கள் அனைவரும் அமைதியா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. அந்த ஆசை அவர் வெளிநாட்டு பயணங்களும் நிறைய நாடுகளுக்கு சென்று இதை பேசவும் செய்தாங்க. அதுல ஒரு தடவை ஐநா சபையில போய் நம்ம பேசலாம், அந்த திட்டத்தை, உலக அமைதி திட்டத்தை பேசணும்னு அவங்களுக்கு ஆசை. அந்த எண்ணம் அங்க இருக்கிற ஒரு உறுப்பினர்கள்கிட்டயும் அவங்க கேட்டிருக்காங்க. கேக்குறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, 10 நாடுகள்ல இந்த அமைப்பு பரவி இருந்தா வாய்ப்பு உண்டு, பேசலாம் நீங்க, இந்த உலக சமாதானம் பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 10 நாடுகள்னு அவங்க சொன்ன காலகட்டத்துல அப்ப 8 நாடுகள்ல இந்த அமைப்பு இயங்கிக்கிட்டு இருந்தது. அப்ப இன்னும் 2 நாடுகள் தானே, அப்ப அந்த 2 நாடுகள்லயும் போய் நம்ம பரவ செஞ்சுட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எண்ணத்தை போட்டாங்க. அடுத்த அவங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் கேட்டாங்க, இந்த ஐநா சபையில நிரந்தரமா ஒரு இடம் வச்சு நம்ம நிர்வகிக்கணும்னா என்ன செலவாகும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அங்க இருந்து என்ன பதில் வந்ததுன்னா, 1 மாதம் ஆஹ் ஆஹ் பயணிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. அவங்க கேட்டப்ப அவங்க காலகட்டத்திலேயே 1 கோடி ரூபாய் தேவைப்படுது 1 மாதத்துக்கு அப்படின்னு சொன்னாங்க. 1 கோடி ரூபாய் அப்படின்னது அவங்களுக்கு அப்போ அந்த காலகட்டத்துல எல்லாம் அவங்க எந்த ஒரு சகோதரி, அப்பயும் அவங்க குறுக்கிட்டு மன்னிக்கவும். அவங்களோட குரல் அளவு ரொம்ப குறைவா இருக்குன்னு குறுஞ்செய்தி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஏர்போன் எதுவும் பயன்படுத்தணும்னா எடுத்துட்டு நார்மலா பேசுங்க. நன்றி. இருங்க. இப்ப நான் பேசுறது சவுண்ட் அதிகமா இருக்கா? முன்னாடிக்கு பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் மைக் இல்ல, பக்கத்துல கொஞ்சம் இயர்போன் போடல, பேசுனீங்கன்னா கொஞ்சம். எதுவுமே போடல. இருந்தாலும் ஒலி அளவு ஏன் நான் பேசுறேங்க. ஒலி அளவு கம்மியா இருந்தா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் இப்ப நல்லா அதிகப்படுத்திக்கலாம். இருக்காங்க சகோதரி, தொடருங்க. நன்றி. நன்றிங்க சகோதரர். அவங்க அந்த அந்த எண்ணத்தை அவங்களோட வடிவமைச்சது தான் அந்த பாடலோட சேர்ந்தது. நம்ம பாடல் பார்த்தோமே, இச்சம் எழும்போதே காரணம் கண்டிடு, இதை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு, அது இல்லை அது நல்லது தீயதா அப்படின்னா, நல்லதுன்னா நிறைவேற்று, இல்லைன்னா உடனே அதை வேண்டாங்கிற இதுல சீரமைச்சிடணும் அப்படிங்கிறது. அந்த எண்ணத்தை அவங்க இந்த இந்த 1 கோடி ரூபாய் மாதம் செலவாகும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த இந்த எண்ணத்தை நான் சீரமைச்சுக்கிறேன், உடனே நான் சீரமைத்து விட்டேன், சீரமைக்கிறேன்னு கூட அவங்க சொல்லல, இந்த எண்ணத்தை நான் சீரமைத்து விட்டேன் என்று சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு இது இல்லாம தான் அந்த உலக சமாதானம் நிறைவேறணும்னு நினைக்கிறப்ப, அவ்வளோ பெரிய பொருள் உதவி அவங்க கிட்ட இல்லாததுனால, இந்த இது நிறைவேறாத ஆசையா அவங்க கிட்ட தொடர்ந்ததுன்னா ஆற்றல் விரயமும்
நமக்கு அதனால அந்த உடல்நல கேடும் தான் வரும் அப்படிங்கிறது நமக்கு என்ன தற்சோதனையில ஒரு பயிற்சியா அவங்க கொடுத்தாங்களோ அந்த செயலை அவங்க வாழ்வியல்ல கடைபிடிச்ச செயல்களை தான் நமக்கு கொடுத்தாங்க. அது உடனே எப்படி அவங்களுக்கு தோணுச்சு, பழக்கத்தினால தான். நம்ம ஒரு செயல் செய்யறத தொடர்ந்து பழகினா ஒரு நல்ல செயல் நல்லது தான் நம்ம சிந்தனை வரும் அப்படிங்கிறது. ஆசை உடனே சீரமைச்சு விட்டேன் அப்படிங்கிறது அவங்களோட அந்த கொள்கை கடைபிடிப்பு அந்த இடத்துல நமக்கு ஒரு பாடமா இருந்தது. இன்னொரு இன்னொரு விதமும் சொல்லலாம். இப்போ இந்த மன அழுத்தம் சார்ந்து சொல்லணும் அப்படின்னா அவங்க கருத்துக்கள் தான், மகரிஷி கருத்துக்கள் தான். அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும், சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக மன அமைதி கெடும், பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும். இதில் ஃபர்ஸ்ட் ஒன்றை நம்ம எடுத்துப்போம். எல்லாமே நமக்கு முக்கியம்தான். ஆனாலும் ஃபர்ஸ்ட் அந்த அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இந்த 3 இதில் ஏதாவது நம்ம கடமையோ பொறுப்பையோ அலட்சியப்படுத்தக்கூடாதுங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்த கருத்துக்களில் சொல்லிட்டு. இந்த அனுபோக பொருட்கள் பற்றி பார்ப்போம். இப்போ தற்கால வாழ்க்கை முறையில் நம்மளோட உடைக்கு முதல்ல உடை எடுத்துப்போம். எப்படி இருக்கு நம்ம உடை, நம்ம தினம் தினம் உபயோகிக்கிற உடை எப்படி இருக்கு அப்படின்னா, டேயில் ஒரு ட்ரெஸ்ஸு, நைட்டில் ஒரு ட்ரெஸ்ஸு, ஃபார்மல் சொல்லுவோம், அப்புறம் கேஷுவல் சொல்லுவோம், ஃபங்க்ஷன் வியர் சொல்லுவோம், அப்புறம் பார்ட்டி வியர்னு சொல்லுவோம். ஒரு உடைக்கே நம்ம இத்தனை வகைகள் வச்சுருக்கோம். அப்புறம் இல்லத்தரசிகள்கிட்ட கேட்டோம்னா, இந்த சமைக்கிற நிலையில் கேட்டோம்னா, இந்த அடுப்புன்னு எடுத்துக்கிட்டாலே எத்தனை அடுப்பு நம்ம வச்சுருப்போம்னா, கேஸ் ஸ்டவ்வு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, ரைஸ் குக்கர், மைக்ரோவேவ் அவன், இப்போது புதிதாக ஏர் ஃப்ரையர்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு புதிதாக அடுப்படையில் உள்ள நுழைஞ்சிருக்கு. இத்தனை விதமான பொருட்கள் நம்ம கிச்சனுக்குள்ளே நம்ம சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு காலையில் என்ன சமையல் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இட்லி ஒரு சட்னி சொல்லுவோம். 2 வகை டிஷ் ஒரு வேலைக்கு செய்யறதுக்கு இத்தனை விகித அடுப்புன்னு அப்படின்னா, அம்மாலாம் அப்படிதான் உபயோகிச்சாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிறது என்ன விறகடுப்பாக இருக்கும், அதுலேயும் 2 அடுப்பு சமையல் பாத்திரம் வைக்கிற அளவுக்கு தான் அவங்க உபயோகித்தாங்க. அதை பராமரிக்கிறது அது எளிதாக இருந்தது. இப்போ நம்மக்கிட்ட வச்சுருக்க பொருட்களை பராமரிக்கிறதுக்கே நம்ம தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவு அதுக்குன்னு நேரம் நிறைய ஒதுக்குற மாதிரி இருக்குது. வாகனங்கள்னு பார்த்திங்கன்னா, வீட்டில் ஒரு 4 பேர் இருக்குன்னா 4 வாகனங்கள் இருக்கும். 2 வீலரு, பிள்ளைங்கன்னா 2 பிள்ளைங்கன்னா 2 பிள்ளைங்களுக்கு, பெரியவங்கன்னா அம்மா அப்பான்னா அம்மா அப்பாவுக்கு ஒரு 2 வாகனம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 4 சக்கர வாகனம் அது தனியாக ஒரு கார் தனியாக இருக்கும். அப்படி பார்த்தா ஒரு 4 பேர் இருக்க வீட்டில் 5 வாகனம் இருக்கும். அதை அப்படியே க்ளீன் பண்ணுறதை அப்படியே யோசித்து பார்த்தா அது ஒரு வேலைப்பளுவா நம்ம ரொட்டீன் ஒர்க்கில் இருந்து அது இன்னமும் கூடுதல் பளுவாயிடும். ஏன் தற்கால வாழ்க்கை முறை மன அழுத்தத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகுதுன்னு சொல்றது காரணம் இந்த விதமான புரிதலுக்கு தான். இந்த உடை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற அடுப்பு அடுத்து வாகனம் சொல்கிறேன். அப்படி பார்த்தா நம்ம இன்னமும் நிறைய அப்படியே நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். பொருட்களை பராமரிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ வாழ்க்கையை நம்மளே தான் சிக்கலாக்கிக்கிட்டோம். மகரிஷி என்ன சொல்லுவாங்கன்னா, தேவையில்லாத பொருட்களை தேவையாக்கிக்கிட்டு நம்மளே தான் மன அழுத்தத்தை பெருக்கிக்கிட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு தற்கால ஆய்வு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட படிச்சேன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, நம்ம சம்பாதிக்கிற வருமானத்தில் முன்னாடி என்னன்னா உணவுக்குன்னு கொஞ்சம் அதிகப்படியாகவும் மற்ற இதுக்கு கொஞ்சம் செலவு மற்ற இதுக்கு கொஞ்சம் குறைவாகவும் அப்புறம் கொஞ்சம் சேவிங்ஸும் இருந்தது. ஆனால் தற்காலத்தில் வாழ்க்கை முறையில் எப்படி இருக்குது அப்படின்னா,
உணவுக்கு வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. பர்சன்டேஜ் வந்து நம்ம போடுற உடையிலேருந்து உபயோகிக்கிற பொருட்கள்லேருந்து தான் முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தான் வந்து செலவு வந்து அதிகமாக பர்சன்டேஜ் செலவு பண்ணுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் சேவிங்ஸு, இறுதியாக தான் வந்து உணவுக்குங்கிற ஒரு முக்கியத்துவம் வருது அப்படிங்கிறது தற்கால ஆய்வு அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். அதில் என்ன அப்படின்னா, இப்போ உணவு தான் வந்து உடலை வந்து நல்ல விதமாக கட்டமைக்கிறது உணவு முக்கியத்துவம். அந்த உணவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறது. அப்போ உடல்நல கேடு வரப்ப அப்புறம் நமக்கு அதுக்கேற்ற மன அழுத்தமும் வரதான் செய்யும். உடல் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் மகரிஷி சொல்லியிருப்பாங்க, அனுபோக பொருட்கள் மிக மிக உடல் நலம் கெடும் அப்படிங்கிறது. இந்த மனம் அழுத்தம், இந்த தற்கால வாழ்க்கையில மன அழுத்தம் எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா உயருது அப்படிங்கிறது இந்த பொருட்கள் உபயோகிக்கிற இதுலேருந்து தெரியுது. இப்போ தேவையற்றது தான் நம்ம தேவையாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ ஸ்கூல் பசங்க கூட சின்ன வயசு எல்கேஜி யூகேஜியில் இருக்க அந்த பசங்களுக்கு கூட இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம உபயோகிக்கிறத பார்க்குறோம். இப்போ அந்த சூழல்லேருந்து எப்படி நம்ம விடுபடலாம் அப்படிங்கிறது தான் மகரிஷி தந்த இந்த எளிய முறை உடற்பயிற்சியும் தவமும் அப்படிங்கிறது. அதில் இந்த உடற்பயிற்சியில் வந்து எத்தனை விதமான பயிற்சினா 9 விதமான பயிற்சி. அந்த 9 விதமான பயிற்சியில் வந்து இறுதி பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். உடல் சார்ந்த பயிற்சியில் இந்த உடல் தளர்த்துதல் பயிற்சி இறுதி பயிற்சின்னு சொல்லலாம். இது வந்து மன அழுத்தத்துக்குரிய தீர்வுக்குரிய பயிற்சின்னு சொல்லலாம். கொஞ்சம் மனம் அழுத்தம் நமக்கு எப்படி வருதுன்னு பார்த்தா, உடலுக்கோ மனதுக்கோ ஒரு சிக்கல் வரும்போது அந்த சிக்கலை வந்து நம்ம தீர்த்துக்க போதுமான ஆற்றல் நமக்கு இல்லைன்னா அதுதான் கவலையாக வருது. கவலை அதிகரிக்கும் போதே அது மன அழுத்தமாக மாறுது அப்படிங்கிறது மகரிஷியோட கருத்து. அது எப்படின்னா, நினைப்புக்கும் நடப்புக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்கணும், இல்லைன்னா அதுவும் ஒரு கவலையாயிடுது. நமக்கு என்ன தேவையோ அது வந்து நிறைவேறத்துக்கு போதுமான இருப்பு இல்லை அப்படின்னா அதுவும் கவலையாக வருது. இது மாதிரி கவலைகளை வந்து அவங்க விவரித்து சொல்லியிருப்பாங்க. கவலைகள் பெருக பெருக தான் அப்படியே மன அழுத்தமாக மாறுது அப்படிங்கிறது. இந்த இதில் பயிற்சி சார்ந்து நம்ம சொல்ல போகிறோம், சிந்தனை போகிறோம்னா, கடந்த வாரத்தில் பார்த்ததில் வந்து இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷரோட சேர்த்து இந்த உடல் தளர்த்துதலும் செய்கிறப்ப நம்ம வந்து தூக்கமும் வரும், மன அழுத்தமும் குறையும் அப்படிங்கிறது. இதில் இந்த பயிற்சியில் உடல் தளர்த்துதல் பயிற்சி தான் இன்னையோட சிறப்பு. இந்த உடல் தளர்த்துதல் பயிற்சி முன்னாடி இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் செஞ்சுட்டு அந்த உடல் தளர்த்துதல் பயிற்சி வரப்ப இது ஒரு வார்ம் அப். உடல் பயிற்சிக்கு இந்த 14 பாயிண்ட் உடல் தளர்த்துதலுக்கு 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் வந்து வார்ம் அப்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஆசனாஸ் செய்கிறோம், ஆசனாஸ் உடனே செய்வோமா அப்படின்னா செய்ய மாட்டோம். ஒரு வார்ம் அப்னு சொல்லிட்டு கை, ஒரு கழுத்து, கால்கள்லாம் கொஞ்சம் லைட்டாக ஒரு சிறு சிறு அசைவுகளை கொடுத்துட்டு அப்புறம் தானே ஆசனாஸ் போவோம். ஏன்னா அப்போ தான் உடல் வந்து கொஞ்சம் தளர்வாயிட்டு அப்புறம் பயிற்சி செய்கிறதுக்கு நம்ம இலகுவாக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த இலகுவாக இருக்குன்னு சொல்லி செய்வோம். அது மாதிரி இந்த உடல் தளர்த்துதல் வந்து இந்த 14 பாயிண்ட்டை செஞ்சுட்டு செய்கிறப்ப முழுமை அடையும் அப்படிங்கிறது. மன்றத்துக்கு வரவங்க எனக்கு வந்து சரியாக தூக்கம் வரல, கொஞ்சம் மன அழுத்தமாகவும் இருக்குது, டாக்டர் வந்து பயிற்சிலாம் செய்ய சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உடனே எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் மலைக்கவும் செய்வாங்க. இந்த ரெண்டையும் சொல்கிறப்ப கொஞ்சம் அவங்களுக்கு எளிமையாகவும் இருக்கிறதுனால பயிற்சி பண்ணிவிட்டு அவங்க வந்து பதில் என்னென்னா, எனக்கு கொஞ்சம் ஒரு நல்ல ரிலாக்ஸாக உணர்றேன், நல்ல ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடல் தளர்த்துதல் பயிற்சி செய்கிறப்ப ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, விரிப்பில் மல்லாக்கு படுத்து கைகளை வந்து மேல் நோக்கி பார்க்குற மாதிரி கைகளை விரித்து வச்சுட்டு கால்களையும் தளர்வாக வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, உடலையும் மனதையும் தளர்த்தி கொள்கிறோம். நம்ம என்ன உறுப்பை சொல்கிறோமோ
அந்த உறுப்புல மனம் கொண்டு அதை அந்த இடத்துல மனதை வந்து அதே இடத்துல செஞ்சு பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதை வச்சு நினைவை வச்சு சொல்ற அந்த வார்த்தைகளை வந்து அதுலயே பயணிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அதை சொல்றப்ப மூச்சு இயல்பா இருக்கணும் அப்படிம்போம். மூச்சு இயல்பான மூச்சு அப்படிங்கிறது மகரிஷி எல்லா பயிற்சியிலையுமே இயல்பான மூச்சு அப்படின்பாங்க. இயல்பான மூச்சுங்கிறது இப்போ நம்ம அப்படியே நம்மளோட கண்ணை மூடி நம்மளோட பிரீத்தை பாருங்க எப்படி இருக்குன்னா, ஒரு 2 செகண்ட் அளவுக்கு தான் நம்மளோட 2 வினாடி அளவுக்கு தான் வந்து மூச்சு வந்து ஒரு மூச்சோட அளவு இருக்கும். அப்படி போன வேகத்துக்கு அவுட் வெளில வந்துடும். இயல்பான மூச்சு அப்படிங்கிறது 4 வினாடிகள் இருக்கணும். மெதுவா உள்ள போயிட்டு மெதுவா வெளியில வர்றது தான் இயல்பான மூச்சு. இந்த இயல்பான மூச்சு 4 வினாடிகள் உள்ள போய் வர்றதுல என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம லங்ஸ்ல 2,40,000 பைகள் இருக்குல்ல, அத்தனை பைகளுக்கும் முழுமையா ஆக்சிஜன் கிடைக்கும் இன்ஹேல் எக்ஸேல் பண்றப்ப. இதுவே வந்து கொஞ்சம் நம்ம இப்போ பொறுமையா ஒரு முழுமையான சுவாசம் இல்லாதப்ப ஆக்சிஜன் முழு நுரையீரலுக்கும் ஆக்சிஜன் முழுசா கிடைச்சிருக்காது. முழு ஆக்சிஜன் கிடைக்காதப்ப என்ன ஆகும்னா, ரத்தத்துல கலக்கிற காத்தோட அளவு வந்து ஆக்சிஜன் வந்து தூய்மைப்படுத்தப்படாத காற்று தான் வந்து ரத்தத்தோட கலந்து நம்ம உடலுக்கெல்லாம் இதையும் சப்ளை பண்ணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, தூய்மையற்ற காற்று உள்ள கலக்கிறப்ப அதுதான் முதல் படி நம்ம உடலுக்கு நோயை உள்ள அனுப்புகிற முதல் படிநிலை அப்படிங்கிறது. இந்த முதல் படிநிலையே நம்ம சீர்படுத்திக்கிட்டா நமக்கு வந்து நோயை தடுக்கிறதுக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இங்கேயே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது இந்த மூச்சு சுவாசத்திலேயே ஆரம்பிச்சிருங்கிறது. இது இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த மூச்சை நம்ம வந்து இயல்பான மூச்சு 4 வினாடி, 1 நிமிடத்துக்கு 15 மூச்சு, 1 மணி நேரத்துக்கு 900 மூச்சு, 24 மணி நேரத்துக்கு 21,600 மூச்சு, 1 வருடம் 365 நாட்கள் 78,84,000 மூச்சு. நம்ம வாழ்நாள் லைஃப் ஸ்பேன் வந்து 120 வருடம் நம்ம வாழலாம். 120 வருடம் வாழணும் அப்படின்னா நம்மளோட மூச்சு எவ்வளோன்னா 94,60,80,80,000 மூச்சு வந்து சுவாசிக்கணும். இந்த மாதிரி இயல்பான மூச்சு நம்ம சுவாசிக்கிறப்ப நம்ம வந்து எளிதா 120 வருடத்தை கடக்க முடியும். வியாதி இல்லாம நோயற்ற வாழ்வை வந்து நம்ம கடக்க முடியும். நோய் இல்லாத வாழ்க்கைய வந்து நம்ம 120 வயசு வரையிலும் வாழலாம் அப்படிங்கிறது இந்த மூச்சுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம். நான் திரும்பவும் இதை மட்டும் நான் திரும்பி ஒரு தடவை சொல்றேன். மனிதனோட லைஃப் ஸ்பேன் வந்து 120 ஆயுட்காலம். அது வந்து நம்ம அந்த வயதை நம்ம எட்டணும் அப்படின்னா 1 நிமிடத்துக்கு 15 மூச்சு, ஒரே ஒரு மூச்சோட அளவு வந்து 4 வினாடிகள் நிதானமான மூச்சு. இன்னமும் சித்தர்கள் வந்து அதிக நாள் உயிர் வாழ்ந்தது காரணம்னா இந்த 4 ஒரு மூச்சு 4 வினாடிக்கு மேல போக போக தான் அவங்களோட லைஃப் ஸ்பேன் அதிகமாக வந்தது. நம்மளோட லைஃப் ஸ்பேன் வந்து நல்ல நீடித்த வாழ்க்கை இருக்கணும்னா நிதானமான இயல்பான மூச்சு நம்ம வாழ்க்கையை வந்து 120 வரைக்கும் கொண்டு போகும் அப்படிங்கிறது. நிதானமான மூச்சு, இயல்பான மூச்சு 4 வினாடிகள். இது நம்ம மனதில் நல்ல ஆழ பதிய வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப இதை அழுத்தம் கொடுத்தேன். இது இயல்பான சுவாசத்தை வந்து 100% ஆக்சிஜன் இருக்கு. அந்த 100% பிளட்ல வந்து ஆக்சிஜன் கலந்து முழுமையான சுத்தமான ரத்தம் வந்து நம்ம உடலுக்கு பாயுது அப்படின்னா, இதயம் மூலம் பாயுது அப்படின்னா
அதுவே கொஞ்சம் மன அழுத்தம் குறைவாக இருக்குது, மன அழுத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது அப்படின்லாம் சொல்கிற மன்றத்துக்கு வரவங்க கிட்ட நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்கள் மூச்சை முதல்ல சீர்படுத்துங்க அப்படின்னு தான். இந்த லைட்டான மன அழுத்தம் இருக்கிறப்ப மூச்சு காத்து எப்படி நம்ம 80% தான் மன அழுத்தம் வந்து இருக்கப்ப 80% தான் ஆக்சிஜன் உள்ள போகும். ஏன் அப்படின்னா இதையும் வந்து நம்ம மன அழுத்தம் இருக்கிறப்ப உடல் வந்து ஒரு சோர்வாகும். ஏன்னா எண்ணெய் ஓட்டம் வந்து சீராக இருக்காது. அதனால் வந்து ஆற்றல் விரயமாகும். அந்த ஆற்றல் விரயமாக ஆக பிளட் எண்ணெய் வந்து உடலுக்கு வந்து அதிகப்படியான இரத்த ஓட்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதிகப்படியான உடல் ரத்தம் கொடுத்துட்ருக்கு. அப்போ மூளை செல்கள் என்ன சொல்லும்னா, ஆக்சிஜன் வந்து ஹார்ட்டுக்கு வந்து நீங்கள் அதிகமாக காற்றை கொடுங்கன்னு சொல்கிறப்ப அது என்ன ஆகும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம நுரையீரல் வந்து சுவாசம் சீக்கிரமாக உடனே சுவாசம் பண்ணி காற்றை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதயத்துக்கு, ரத்தத்துக்கு கொடுக்குறப்ப. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ 100% முழுமையாக போயிட்டு இருந்த சுத்தமான ரத்தம் வந்து 80% சுத்தமான ரத்தம் மட்டும்தான் உள்ளே போகும். அப்போ என்னன்னா ஒரு 20% தூய்மையற்ற காற்று உள்ளம் அது வந்து நோய்களுக்கு வழிவகுக்கும். இதனால தான் மன அழுத்தம் இருந்தால் எல்லா வியாதிகளையும் வர வைக்கும் அப்படின்னு சொல்கிறது காரணம் இதுதான். இந்த இந்த வழிமுறை தான். அதனால தான் உடலையும் மனதையும் நல்லபடியாக நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறது. இது வந்து இப்போ ஒரு 80% வந்து ஒரு தூய்மை, 20% தூய்மையற்ற காற்று அப்படின்னு வச்சுப்போம். ரொம்ப இப்போ இருக்கிற வேலை பளுவும் சரி, வாழ்வியலும் சரி, கொஞ்சம் அழுத்தம் அதிகமாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப காலையிலேருந்து நைட் வரையிலும் அதிகமாக ஓடி ஓடி செய்கிற வேலையுள்ள ஒரு மனிதர் அப்படின்னு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு கூடுதலான மன அழுத்தம் இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா இன்னமும் மூச்சு காற்று அதிகமாக வேகமான சுவாசம் இருக்கும். இதய துடிப்பு இன்னமும் ஒரு ஸ்டெப் மேலே இருக்கும். அவர்களுக்கு என்னென்னா ஒரு 60% அப்படிங்கிற அளவுக்கு தான் காற்று தூய்மை இருக்கும். இன்னும் கூட ஒரு படி கீழே சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ 40% தூய்மையற்ற காற்று தான் அவங்க வந்து உள்ளே கொடுப்பாங்க. உள்ளே கொடுக்குறப்ப என்ன ஆகும் அது அப்படின்னா இதே தான், இன்னமும் நோய் உள்ள வரத்துக்கு வாய்ப்புகள் இன்னும் மேலே மேலே செல்களுக்கும் உடல் உறுப்புகளுக்கும் கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப இவங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 120லேருந்து குறைஞ்சி என்னன்னா 60க்கு கீழே வர ஆரம்பிச்சிடும் இந்த 60% அப்படிங்கிறப்ப. அப்போ இப்போ தெரியுதா நம்ம சுவாசம் எவ்வளோ முக்கியம். சித்தர்கள்லாம் ஏன் சுவாசத்தை வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல அவங்க கொடுத்தது என்னன்னா சுவாசத்தை தான் சீர்படுத்தணும் அப்படிங்கிறது. நிறைய இதில் பார்த்தீங்கன்னா மூச்சை கவனிக்கிறது. ஓசோ கூட என்ன சொல்லுவாங்கன்னா, மூச்சை கவனி பேச்சை குறை. இந்த மூச்சுக்கு தான் வந்து முக்கியத்துவம். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த கவனிக்கிறப்ப அதை சீராக இயக்கிறதுக்கு நம்ம அதை தூண்டுறோம், ஆற்றல் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. இதில் இங்கே ஏன் இவ்வளோ ஒரு இது கொடுக்குறோன்னா, மன அழுத்தம் இந்த பயிற்சியோட மன அழுத்தம் தொடர்பாக இருக்கிறதுனால தான், அது மூச்சு சார்ந்தும் இருக்கிறதுனால தான் இங்கே இவ்வளோ முக்கியத்துவம் இங்கே இந்த பயிற்சியில் உடல் தளர்த்துற பயிற்சியில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு பெரியவங்களுக்கே இந்த கதை நம்ம சூழ்நிலை சொல்கிறோன்னா, இப்போ இருக்க இளைய தலைமுறையினர்கள் வந்து இன்னமும் அழுத்தம் அதிகமாக இருக்காங்க. ஏன் சின்ன சின்ன வயசுலேயே உடல்நலக்குறைவு, பெரிய உடல்நலக்குறைவு வர்றதுக்கு காரணம் என்னன்னா இது மாதிரி இதை சார்ந்து தான் அப்படிங்கிறது. விழிப்பு நிலைக்கு நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நினைவுபடுத்திக்கிறேன். எப்படி நம்ம தற்கால மருத்துவ முறை அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கோ, மருந்து சார்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கோ, அதே அளவுக்கு மருந்து இல்லாமல் என்ன வாழ்வியலை நம்ம மாற்றிக்கலாம் அப்படிங்கிறதும் வளர்ச்சி வந்து பெருக தான் செய்யுது. அது ஒரு விதமான வளர்ச்சி தான். இப்போ வந்து நம்ம இந்த பயிற்சி சார்ந்து சொல்கிறதும் அந்த மருந்தில்லா வாழ்க்கையை நோக்கி தான் அப்படிங்கிறது. நம்ம அந்த இதில் கூட பார்ப்போம்,
பிளாசிபோ எஃபெக்ட்னு சொல்லிட்டு மருந்தில்லா மருத்துவம். அந்த மருந்தே கொடுக்காம ஒரு வியாதியை எப்படி சரி பண்றது, அந்த மருந்து பார்த்தா சக்கரபாலா தான் இருக்கும், இருந்தாலும் இந்த மருந்து உங்களை குணப்படுத்தும்னு சொல்லி சொல்லி என்னன்னா மருந்து இல்லாம மனதளவுல சீர்படுத்துற முறை இது. ஹிப்னாட்டிசியம், மெஸ்பரிசம் இதெல்லாம் வந்து அந்த மனம் சார்ந்து உடலை வந்து சீர்படுத்துறது தான். அது மாதிரி தான் இந்த உடல் தளர்த்துதல் பயிற்சியும். மனதால வந்து உடலை வந்து ஒவ்வொரு உறுப்பா தளர்த்தி அதுக்கு வந்து ஆற்றல் கொடுத்து அது நோய் இல்லாம இருக்கிறதுக்குரிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம், ஆரோக்கியமான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். இனி வந்து அந்த உடல் தளர்த்துதல் பயிற்சி சார்ந்து சிந்தனைக்கு போவோம். இது வந்து எப்படி ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம் அப்படின்னா, இது வந்து மனதால உடலை தளர்த்துற பயிற்சி. உடல் தளர்த்துற பயிற்சி நிறைய இருக்கு. அது வந்து உடலை தளர்த்துறது, மனதை தளர்த்துறது, ஆன்மீகம் சார்ந்து தளர்வு முறை அப்படின்லாம் நிறைய இருக்கு உடல் தளர்வுல. இங்க என்ன சொல்றோம்னா, இது சாந்தி யோகம். நீங்க பேசுறது சுத்தமா கேட்கல. கொஞ்சம் ரீசார்ட் கூட பண்ணிடுங்க மொபைல. என்ன பிரதர்? உங்க ஒலி அளவு ரொம்ப குறைவா இருக்கு. தொடர்ந்து நண்பர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. என்ன நான் ஃபுல் சவுண்ட் எல்லாமே வச்சிருக்கேன். மொபைல வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுமா சகோதரர்? ஆமாங்க, மொபைல வந்துட்டு ரீசார்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. நன்றிங்க, நன்றி. அன்பிற்கினிய நண்பர்களே, மைக் கொஞ்சம் மியூட்ல போட்டுருங்க. நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களுடைய உள்ளமும் உடலும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் மன ஆற்றுப்படுத்துதல் என்ற ஒரு அற்புதமான இன்றைய குறுந்தலைப்பிற்குள் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சற்று தொழில்நுட்ப சவால்கள் காரணமாக ஒலி அளவு சற்று குறைவாக உள்ளது. இன்னும் சிறிது நேரத்தில் அன்பு சகோதரி அவர்கள் நம்முடன் இணைந்து கொள்வார்கள். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு தம்பி ஓஷோ கார்த்திக் அவர்கள் நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். வரும் சனிக்கிழமை அன்று 20 வயது நிரம்பிய இளைஞர் ஒருவர் நம்மிடையே சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார். கல்லூரி மாணவராக பணித்து வரும் அவர் இளம் தலைமுறையின் வளரும் ஆளுமையாக வலம் வரக்கூடியவர். நன்னம்பிக்கை என்ற ஒரு அற்புதமான இந்த தொகுப்பின் நன்னம்பிக்கை நட்சத்திரமாக நமது சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் தளத்தில் எங்களோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். சகோதரி சசிகலா சகோதரி இருக்கீங்களா? சகோதரி இப்ப பேசிட்டாங்க. வாழ்க வளமுடன். இப்ப கேக்குதாங்க? ரொம்ப தெளிவா இருக்கு. இப்ப தெளிவா கேக்குது. தொடருங்க. நன்றி. நன்றிங்க. இப்போ உடல் தளர்வு சார்ந்து சிந்தனை பார்ப்போம்.
உடல் தளர்வுல வந்து நிறைய விதமான தளர்வுகள் இருக்கு. மகரிஷி வந்து உடலை வந்து மனதை கொண்டு தளர்த்துற பயிற்சியை தான் கொடுத்துருப்பாங்க. மனம் வந்து அந்த எந்த உறுப்புகள்ல கொண்டு அந்த உறுப்புக வந்து அப்படியே தளர்வு கொடுக்கறது தான். இது சாந்தி யோகம்னு சொல்லுவாங்க, சவாசனம் சொல்லுவாங்க. இந்த உடல் தளர்வு பத்தி இப்போ பார்ப்போம். இந்த உடல் தளர்வு பண்றப்ப எப்படி நம்ம தளர்வு பண்ணுவோம் அப்படின்னா, விரிப்புல கால்களை ஒரு விரிப்பை விரிச்சிட்டு அதுல வந்து நம்ம மேல் நோக்கி பார்த்த மாதிரி மல்லாக்க படுத்துட்டு கைகளை ரெண்டையும் விரிச்சு நம்ம உள்ளங்கை மேல் நோக்கி இருக்க மாதிரி வச்சுட்டு தளர்வா படுத்துக்கணும். உடலையும் மனதையும் தளர்வா வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். தளர்வானதையும் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தளர்வா இருக்கப்ப எப்படி நம்ம இதுக்கு வந்து தளர்வு பயிற்சியை நம்ம கொடுப்போம் அப்படின்னா, பாதங்கள் ஃபர்ஸ்ட் பாதங்கள்ல இருந்து தான் தளர்வு. ஃபர்ஸ்ட் பாதம், அடுத்து வந்து கணுக்கால் பகுதி, அடுத்து முழங்கால் பகுதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உறுப்புக்கா ஓய்வு கொடுக்க சொல்லுவோம். அது எப்படி கொடுப்போம்னா, எனது பாதங்களை நான் அந்த கமெண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒன்றை மட்டும் பார்க்குறேன். மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், இருக்கும் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு ஒன்று மட்டும் எப்படிங்கிறத ஒரு நிலையை வந்து சொல்றேன். எனது பாதங்களை தளர்த்தி கொள்கிறோம். நமது பாதங்களை தளர்த்தி கொள்கிறோம். பாதங்கள் இரண்டும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் சீராக நன்கு நடைபெறுகின்றன. பாதங்கள் போதுமான பலமும் வலிமையும் பெறுகின்றன. பாதங்கள் ஓய்வு பெறட்டும். பாதங்கள் ஓய்வு பெற்று கொண்டிருக்கின்றன. ஓய்வு, ஓய்வு, ஓய்வு. இந்த அளவுக்கு நம்ம பொறுமையா சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம சிறு வயதுல குழந்தைகளை தாளாட்டி தூங்க வைக்கிற அந்த ஒரு ரிதமிக்கா போகும் அது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல நம்ம அப்படிதான் வளர்ந்தோம் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். அந்த அந்த அளவுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப மனம் வந்து அந்த வார்த்தைகளோட ஓட்டத்தோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மன ஓட்டம் குறைஞ்சி அந்த உறுப்போட என்ன இப்ப பாதங்கள் சொல்றப்ப அந்த பாதமாவே மாறி அந்த பாதங்களுக்கு தேவையான ரத்தம், வெப்பம், மனதளவுல அதுக்கு ஆற்றல் கொடுக்கறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த உறுப்புக்கு முழு ஆற்றல் கிடைச்சிருது. இப்ப ஒரு உடற்பயிற்சியில என்ன செய்வோம், உடலை இயக்கி நம்ம கைகளை இயக்கி செய்யறப்ப கைக்கு பிளட் ஃப்ளோ ஆகும். பிளட்டோட காத்து எல்லாம் அப்படியே ஒவ்வொரு ஓட்டமும் கிடைச்சிரும். அது மாதிரி மனதளவுல கொடுக்கறப்ப அது மனதுல அந்த உறுப்புக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சிருது. இது வந்து நம்ம ரெகுலரா பயிற்சி செய்யறோம். இன்னைக்கு வந்து நம்ம நேத்து ஊருக்கு போயிட்டு வந்தோம், இன்னைக்கு காலைல எழுந்திரிக்கவே முடியல, டயர்டா இருக்கு, ஒரு நாள் செய்யவே முடியல அப்படின்னா அன்னைக்கு வந்து இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க. நான் இது வந்து முடியாத அன்னைக்கு மட்டும்தான் செய்ய சொல்றேன், ரெகுலரா அப்படின்னு இல்லை. அன்னைக்கு ஒரு 20 நிமிஷம் இந்த பயிற்சியை ஒரு 20 நிமிஷம் செஞ்சு பாருங்க. அன்னைக்கு முதல் நாள் போயிட்டு வந்த உடல் களைப்பு அனைத்தும் போயிருக்கும். ஏன்னா நம்ம தான் ஆற்றல் கொடுத்துட்டோம். ரத்த ஓட்டமும் கொடுத்துட்டோம், வெப்ப ஓட்டமும் கொடுத்துட்டோம், காற்றோட்டத்தையும் கொடுத்துட்டோம், உயிரோட்டத்தையும் கொடுத்துட்டோம். ஒரு பயிற்சி செஞ்சு கிடைக்கிற ஆற்றலை நம்ம மனதளவுல கொடுக்கறப்ப அந்த உறுப்பு வந்து ஒரு நல்ல ஒரு ஆற்றல் கிடைச்சிருது. நீங்க பயிற்சி செஞ்சா என்ன அதுக்கு ஆற்றல் கிடைக்கிறப்ப நம்ம அன்னைக்கு பயிற்சி முதல் நாள் அடைஞ்ச அந்த சோர்வு வந்து காலையில இந்த உடற்பயிற்சி, இந்த உடல் தளர்த்துதல் மட்டுமே கிடைச்சிரும். இந்த பயிற்சிக்கு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, உடல் பயிற்சியில கிடைக்க வேண்டிய ஆற்றல் முழுதும் இந்த ஒரு பயிற்சியில கிடைச்சிரும். தவத்தினால நம்ம ஒரு half an hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தவம் இருந்தா என்ன ஒரு ஆற்றல் கிடைக்குமோ அந்த ஆற்றலும் இந்த ஒரே பயிற்சி உடல் தளத்துல பயிற்சியிலே கிடைச்சிரும். வேற எந்த பயிற்சியிலையும் இதை வந்து சொல்ல முடியாது. அதனாலதான் நம்ம இன்னைக்கு வந்து டயர்டா இருக்கு, இது ரெண்டுமே செய்ய முடியலன்னா இதை ஒண்ணு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. அதுக்காக வந்து நம்ம ரெகுலரா செய்ய வேண்டியது அப்ப இந்த ஒன்றை மட்டுமே செஞ்சுட்டா போதுமா அப்படின்னா அப்படி இல்லை. இது வந்து எல்லாம் செஞ்சணும்.
ஒரு நாள் செய்ய முடியாது அப்படிங்கிறப்ப இது செய்யறது சிறப்பு. இது எப்படி வந்து மனதால இவ்வளோ செய்ய முடியும், இவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சின்ன வயசுல இந்த கதை நிறைய டைம் கேட்டிருப்போம். என்ன கதை அப்படின்னா, ஒரு மனிதர் வந்து கிராமத்துல வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப ஆற்றல் மிக்கவரு. அவரை வந்து யாரையுமே அவரை வந்து வீழ்த்த முடியல. எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் கூடி பேசிட்டு அவரை எப்படியாவது வீழ்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பேசியிருப்பாங்கன்னா, உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா, நீ வந்து இளைச்சிட்ட, நீ பார்த்தா சோர்வா இருக்க, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வார்த்தைய வந்து கேட்கறதா பேசி வச்சுட்டு அந்த மனிதரை கேட்பாங்க. அவரு வந்து ஒரு காலப்போக்குல பார்த்தா அவரு வந்து உடல்நல குறைவு வந்து படுத்த படுக்கையாவே ஆயிடுவாரு. ஆனா ஆக்சுவலி அவரு நல்ல ஆற்றல் உள்ள மனிதரா தான் இருந்தாங்க. அவங்களோட தொல்லை வந்து தாங்க முடியாம அவரை வந்து உடல் பலுவால வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனதால அவங்கள வீழ்த்தணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த கதை வந்து நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு மனதால ஒரு நல்ல ஆற்றல் உள்ள மனிதரை வந்து ஒரு வார்த்தையினால மனதுல பதிய வச்சு மனம் அவரை வந்து சோர்வடைய செய்து உடல்நல குறைவு வர வைக்க முடியும் அப்படின்னா, அப்ப நம்ம மனதால ஆற்றலை கொடுத்து கொடுத்து நம்ம உடம்புக்கு நம்மளே ஆற்றலை வர வச்சுக்க முடியுங்கிறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வந்த கருத்துக்கள். இந்த இந்த மெத்தோட இதே மாதிரிதான் நம்ம மனதால உடலுக்கு வார்த்தைகளால எண்ணத்தால வந்து ஆற்றல் கொடுக்கறது பயிற்சி இது. இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து பயிற்சி செய்ய ஆரம்பிக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுமே வந்து நான் தூங்கிட்டேன். அப்போ வந்து இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து தூங்குனா தூக்கமே வரல அப்படின்னு தானே நம்ம வந்து அந்த அந்த பயிற்சி செய்யறோம். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. தூக்கம் வந்தா தூங்குங்க. உங்களுக்கு வந்து ஓய்வு வேணும் அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு உறக்கம் வருது. தூங்குங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பயிற்சி செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு அளவுக்கு வந்து தொடர்ந்து நீங்க செய்ய ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, முழு முழு உடல் தளத்தை தான் செய்வீங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, கால்ல இருந்து மேல நோக்கி இந்த கால் சொல்லுவோம். முதல் வந்து பாதம் சொல்லுவோம். அப்புறம் கணுக்கால் சொல்லுவோம். முட்டி சொல்லிட்டு இடுப்புல எல்லாம் வரப்ப நாங்க இடுப்புலாம் எங்களுக்கு ஞாபகமே இல்லைங்க, தூங்கிட்டோம். அப்ப இதுக்கெல்லாம் ஆற்றல் கிடைக்காது அப்படின்னுலாம் சொல்லுவாங்க. நீங்க அப்படி நினைக்க வேணாம். அது வந்து உடல் வந்து உங்களுக்கு ஜீவகாந்தம் கம்மியா இருக்கிறதுனால அதனாலதான் அந்த ஆற்றல் குறைவினால தான் மன அழுத்தம் வருது. இப்ப நீங்க வந்து பயிற்சி செய்ய அடுத்தடுத்து நீங்க அடுத்த நிலை வரப்ப பார்த்தா நீங்க வந்து முழு தளர்த்தலும் செய்வீங்க. அப்ப வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆற்றலும் கிடைக்கும். ஒரு மன அமைதியும் கிடைக்கும். பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம ஆடியோ போட்டு நான் இது பண்ணேன், தூங்கிட்டேன் அப்படின்னா தூங்குறத நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அடுத்து இந்த பயிற்சி செய்ய ஆரம்பிச்சு நம்ம வந்து இந்த சிந்தனை உடல் சார்ந்த சிந்தனை வந்து கைப்பயிற்சியில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு உடல் தளத்துல வரையிலும் வந்தாச்சு. முழு பயிற்சி மகரிஷியோட உடல் சார்ந்த பயிற்சியை முழு பயிற்சியையும் நம்ம தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சு உடல் சார்ந்த பயிற்சி இன்னையோட நிறைவாகுது. இந்த உடல் தளத்துல பயிற்சி இப்ப இவ்வளவு பயிற்சி பண்ணி இந்த உடல் தளத்துல வந்து என்ன பயன் அப்படின்னா, நம்ம வந்து மூச்சு பயிற்சி சுவாசம் வந்து சீராகுது, ரத்த ஓட்டம் சீராகுது. அப்படிங்கிறப்ப நுரையீரலும் நல்ல இயக்கம் பெறும். இதயமும் வந்து அதுக்கு வேலைப்பளு சீரான வேலை இருக்கிறதுனால இதயமும் வந்து நல்ல ஆற்றல் உள்ள இதயமா இருக்கும். சுவாச விகிதம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சு நிதானமா மனதும் வந்து ஒரு அமைதி நிலையை நோக்கி பயணிக்கும். தவத்துல என்ன அமைதி நிலை கிடைக்குதோ அந்த ஆல்பா நிலை, நம்ம என்ன பீட்டா நிலை, அடுத்து ஆல்பா, தீட்டா, டெல்டான்னு சொல்றோம்ல, அந்த ஆல்பா நிலையை நோக்கி அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு இந்த உடல் தளர்த்தல் பயிற்சி வந்து உதவி செய்யும். குறிப்பா என்ன சொல்லணும்னா, மன அழுத்தம் குறைஞ்சி மன அழுத்தத்துக்குரிய ஹார்மோன் வந்து உற்பத்தியை படிப்படியா குறைக்க ஆரம்பிச்சிரும். இது மன அமைதி நிலைக்கு நோக்கி பயணிக்கும். தசை பகுதி நம்ம தளர்வு செய்யறதுனால தசையும் வந்து இறுக்கமா இல்லாம தளர்வான அந்த
நமக்கு தேவையான அந்த தளர்வு நிலையில இருக்கும். அது உபயோகிக்கிற அளவுக்கு உடல் உறுப்புகள். மன ம், மன நிறைவு கூட இருக்கும். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஒவ்வொன்னு ஒண்ணா செய்யறப்ப மனம் ஓட்டம் வந்து குறைய குறைய ஒவ்வொரு இதையும் நம்ம பார்க்குற பார்வைகள் கூட ஒரு மனநிறைவான பார்வைய நோக்கி பயணிப்போம். தூக்கம் வந்து ஒரு நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். சோர்வு நாள் ஃபுல்லா புத்துணர்ச்சியோட சோர்வு நீங்கி நாள் நாள் முழுவதும் புத்துணர்ச்சியோட இருப்போம். கோபம் குறையும். தன்னம்பிக்கை அதிகமா இந்த இதுல பயிற்சியில சிறப்பா என்ன சொல்லணும்னா, இந்த தன்னம்பிக்கை, மன அழுத்தம் போய் தன்னம்பிக்கை வந்து அதிகமா ஆகும் அப்படிங்கிறது. இப்போ இந்த உடல் சார்ந்து சிந்தனை பயிற்சி சார்ந்து சிந்தனை முடிஞ்சது. இந்த வாரத்தோட நிறைவாகுது. இந்த பயிற்சி 9 விதமான பயிற்சி சார்ந்து கேள்விகள் இருந்தா கேட்கலாம். அது சார்ந்து வந்து சந்தேகத்தை நிறைவு செய்துக்கலாம். இனி அடுத்த வாரம் வந்து மனம் சார்ந்து மகரிஷி கொடுத்த தவம் சார்ந்த சிந்தனை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு இந்த உடல் சார்ந்து பயிற்சி சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா இன்னைக்கு கேளுங்க. என் வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரை. உடல் சார்ந்த பயிற்சிகளை இந்த வாரத்துடன் நிறைவு செய்கின்றீர்கள். நிறைய அனுபவங்களை, கருத்துக்களை, தாங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்களை இங்கு பகிர்தல்களாக பகிர்ந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் நன்னம்பிக்கை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இன்று உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் அடுத்த ஒரு அற்புதமான பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கினார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. ரேவதி வணக்கம்மா. நீங்க பேசுறது கேட்கல. ஒரு திருப்பு வெளியில சென்றுட்டு திரும்ப இணையுங்க. நன்றி. அண்ணா இப்ப கேக்குதாங்கண்ணா? தெளிவா கேக்குதுங்கம்மா. தொடரலாம். நன்றி. நன்றி நன்றிங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்ப அழகா சசிகலா பாரி அம்மா உள்ளமும் உடலும் அப்படிங்கிற இதுல வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய கருத்துக்களும் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து செஞ்சு அதன் மூலமான கருத்துக்களையும் ரொம்ப அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு உடல் தளர்த்துதல் பயிற்சி அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள செல்களுக்கு ஓய்வும், அந்த காந்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு புத்துணர்ச்சி கொடுக்குதுங்கிறதையும் ரொம்ப அழகா வந்து நம்மளுக்கு பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் அம்மா கால் பயிற்சியிலிருந்து ஒவ்வொரு பயிற்சியா ஒவ்வொன்றையும் சொல்லி அது எல்லாம் எந்த அளவுக்கு வந்து செய்யணுங்கிறதும் அதன் மூலமான பயன்களையும் வந்து ரொம்ப அழகா சொல்லி நிறைவு பண்ணாங்க. அது போல நிறைய விஷயங்கள் அதுலயும் முக்கியமா உடல் தளர்த்துதல் பயிற்சி அப்படின்னு பார்த்தா பண்றதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஆகும். ஆனா அதுல எந்த அளவுக்கு ஒவ்வொன்றையும் ஓய்வு தரணும்னு ஒவ்வொரு உடலுக்கும் சொல்லல இதை யாராவது தனியா இருக்கவங்ககிட்ட சொன்னா அது எப்படி அதுல இருக்கிற அத்தனை ஓட்டங்களையும் நம்ம மனதை மட்டும் அங்க செலுத்தினா வந்து சரியாகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கேள்வி ஆகலாம். நிச்சயமா நம்ம எங்கெங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் வந்து அந்த காந்த ஆற்றல் அப்படிங்கிறது பரவி அங்க இருக்கிற ஒவ்வொரு செல்கள்லையும் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி நம்மளுக்கு குணமாக்குதலும் சரி, நம்மளுக்கு தேவையான தூக்கம் அந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் கொடுக்கும். அது போல நிறைய பயிற்சிகளை வந்து நம்மளுக்கு அறிமுகம் பண்ணிட்டு இருக்கிற சசிகலா அம்மாவுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இது எல்லாமே வந்து அம்மா செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடிதான் வந்து சொல்றாங்க. அதனால எல்லாருக்குமே வந்து இது பயன்படும். இது 8 முதல் 80 வயசு வரைக்கும் 90 எப்போ வரைக்கும் வேணா செய்யலாம். ரொம்ப எளிமையான பயிற்சி கூட. மிக்க நன்றிங்க சசிகலாமா. கொஞ்சம்
இணைய தொடர் சவால்னால சரியாக சில விஷயங்கள் எனக்கு கேட்கல. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி. வணக்கம் சாமுண்டீஸ்வரி, நீங்க பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். கற்பகவல்லி அம்மா மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பி உணர்ந்து பார். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல். விஜயாம்மா, நீங்க பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு கேட்கல. எனக்கு மட்டும்தான் கேட்கலையா அப்படின்னு தெரியல எனக்கு. சசிகலாம்மா கேக்குதாங்கம்மா? இல்ல கேட்கலங்க ரேவதி. கேட்கலையாங்கம்மா? ஓகேங்கம்மா. விஜயாம்மா, நீங்க எனக்கு முழுசா வந்து நீங்க வாழ்த்து தெரிவிச்ச வரைக்கும் எனக்கு கேட்டது. அதுக்கப்புறம் தான் கேட்கல எனக்கு. விஜயாம்மா இப்ப இருக்கீங்களா? கேக்குதுங்களாமா? ஆமா, இப்ப நல்லா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. நல்லா கேக்குதுங்கம்மா, நீங்க பேசலாம். நம்ம தளத்துல இன்னைக்கு வந்து சசிகலா பாரி அம்மா அவங்க மிக அற்புதமா மகர்ஷி கருத்துக்களை முன் வச்சாங்க. அதனால என்ன பலன் அப்படின்னு அழகா எடுத்து சொன்னாங்க. மகரிஷி அவங்களுக்கு விஜயாம்மா, இப்ப எனக்கு கேட்கலைங்க விஜயாம்மா. ஏதோ இணைய சவால் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயாம்மா கேக்குதுங்களா? அம்மா, ஒரு தடவை நீங்க லீவ் ஆயிட்டு மறுபடியும் வந்து பாருங்கம்மா. விஜயாம்மா, வணக்கம் வள்ளி, அதுக்குள்ள நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா. இப்ப கேக்குதுங்களாம்மா? ஆமா, கேக்குதுங்கம்மா, பேசுங்க. அம்மா அவங்க ரொம்ப அற்புதமா எடுத்து சொன்னாங்க. நன்றிகள் அம்மா. தற்சோதனை செய்யணும் அப்படின்னாங்க. நம்ம என்ன செய்யறோமோ காலையில இருந்து மாலை இரவு படுக்க போற வரைக்கும் நம்ம என்னென்ன செய்தோம்னு ஒரு டைரியில எழுதி அது இது இதை செய்யலாமா இதை செய்யலாமா நம்ம ஒவ்வொன்றா டிக் அடிக்கணும். தற்சோதனை பண்ணணும். இதை செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு தற்சோதனை பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் எடுத்து நடத்தணும்னு ஐயா மகரிஷி ஐயா அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்தை வந்து அம்மா தற்சோதனைன்னு சொன்னாங்க. ரொம்ப அருமை. அனுபவ பொருட்கள் மிக மிக உடல் கெடும். இப்ப அவங்க உதாரணத்துக்கு ஒரு பைக் இருக்கிற இடத்துல 4 பைக் இருந்தா எப்படி இருக்கும்? அப்போ ஒரு பைக்கு சுத்தம் பண்ணும் பொழுது எவ்வளோ நேரம் ஆகுது, உடம்பு எவ்வளோ டயர்ட் ஆகுது. அந்த உதாரணம் ரொம்ப அருமை அம்மா. நம்ம வந்து தேவையில்லாத பொருட்களை வந்து வாங்கி சேர்க்கக்கூடாது. எது தேவையோ அதை வச்சுக்கணும். தேவையில்லாதத மிகுதியா இருக்கிறத அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும்
பாத்திரமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நமக்கு தேவைக்கு வச்சுட்டு மீதியை வந்து அடுத்தவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் மகரிஷி அவங்களுடைய கருத்தும் கடமையும் உணர்வும் தேவையில்லாத அதிகமாக சேர்த்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணுது. கடமையும் உணர்வும் தேவையில்லாத அதிகமாக சேர்த்து மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகிறது. அதான் இதெல்லாம் சேர சேர மன அழுத்தம் வரும் நமக்கு. உடல் தளத்தில் பயிற்சி செஞ்சா மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, உடல் தளத்தில் நம்ம செய்யும் பொழுதே ஒவ்வொரு உறுப்பா சொல்லி முடிக்கும் பொழுது அந்த கடைசி நிலை வரும்பொழுது நமக்கு தூக்கமே வந்துடும். ஒரு சிலருக்கு பாதியிலேயே கூட வரும். அது ரொம்ப நல்லது. தூங்கிட்டோம்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. அந்த பயிற்சி செஞ்சா மன அழுத்தமே குறையும். அது நாங்கெல்லாம் அனுபவிச்சிருக்கிறோம். மன அழுத்தம் மிக மிக என்ன வரும்னா அது கவலையா மாறும். நம்ம இதெல்லாம் நம்ம தற்சோதனைக்கு எடுத்துக்கணும். மன அழுத்தம் குறையாம நம்ம உடலை பாதுகாத்து மேன்மைப்படுத்தணும். இன்னும் நிறைய கருத்துகள் மகரிஷி கருத்துலாம் இருக்கு. அம்மா அவங்க வந்து இதில் நிறைய எடுத்து எல்லாருக்கும் சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். அம்மா அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழவேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயாம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க மிக்க நன்றி. அதுக்கப்புறம் தற்சோதனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து முக்கியம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி ஐயா குறிப்பிட்டதை வந்து நம்ம சசிகலா அம்மாவும் சொன்னதை வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க. ஏன்னா நம்ம அது ஒரு டைரி மாதிரி வந்து நம்ம நோட் பண்ணில தான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நம்மளுடைய நிலைமையிலேருந்து பார்த்தா நம்ம பண்ணுறது எல்லாமே நம்மளுக்கு சரிங்கிற மாதிரி தான் தெரியும். அவன் பேசினானே அப்போ நான் ஏன் திரும்பி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு விஷயம். அதில் ஒவ்வொன்றையும் வந்து தற்சோதனை பண்ணி, அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ரொம்ப முக்கியம் தற்சோதனையும் தவமும் சொல்லுவாங்க. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வணக்கம் வள்ளி, நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மா இன்னைக்கு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. உடல் தளர்த்துதல் பயிற்சி, அதோட அவசியம், அதோட பலன்கள் பத்தி எல்லாம் ரொம்ப அழகா சிறப்பா எடுத்து சொன்னதற்கு மிக்க மிக்க நன்றி. நன்றி அனைவருக்கும். மிக்க மிக்க நன்றி வள்ளி. மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். மிக்க நன்றி. வணக்கம் ஆனந்த் சார், நீங்கள் பேசலாம். ஓகே ஓகே ஓகே. அனைத்து அன்புள்ளங்களுக்கு காலை வணக்கம், அதிகாலை வணக்கம். அற்புதம். என்ன எப்பவுமே இது வந்து நானும் நல்லா அனுபவிச்சிருக்கிறேன். அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல ஒரு செதுக்கி இருக்குது அப்படின்னா நம்ம ஐயாவோட இந்த தியான பயிற்சி, இந்த மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப வாழ்க்கையில வந்து எனக்கு ரொம்ப வந்து உதவியா இருந்திருக்குதுங்க. ஏன்னா இன்றைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க. அதே நேரத்துல இது என்னங்கன்னு நம்ம மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிற பயிற்சியும் போது இன்றளவுக்குமே எந்த பள்ளியில் போனாலும் சரிங்க, அந்த இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி வந்து கொடுக்காம நான் வகுப்பு தொடங்குறதே இல்லை. ஆனா இருந்தாலும் தெரியும். ஏன்னா இதனால் வந்து எந்த ஒரு அதிகாரிகளோ இல்ல ஒரு பெற்றோர்களோ இது வந்து என்கரேஜ் பண்றாங்களா இல்ல அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலையே படுறது இல்லைங்க. ஏன்னா காலில் வந்த உடனே அந்த மாணவர்கள் வந்து அந்த பிரீத் இன் அந்த பிரீத் அவுட்டுக்கு வந்து அந்த பொசிஷன்ல வந்து போயிடுறாங்க. இப்ப கூட பார்த்தோன்னா ஒரு 4 நாள் ஒரு பயிற்சியா வெளியில இதே கோயம்புத்தூர் மாவட்டத்துல நானகட்டி பகுதியில ஒரு பயிற்சியாக தான் நம்ம அந்த எடுக்கிறது போயிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் மாணவர் வகுப்பறைகள் வந்து பார்த்தோன்னா காலை வந்தோட மற்ற ஆசிரியர்கள் வந்து அந்த பாடம் எடுக்க வந்தாலும் சார் நாங்க சார் சொல்லியிருக்கிறாரு அந்த பிரீத் இன் அவங்க பிராணாயாமம் மூச்சு பயிற்சி அப்படி எல்லாம் தெரியாதுங்க, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் நேரம் கேட்டு அந்த பயிற்சி செஞ்ச அப்புறம் தான் மற்ற டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கவே அனுமதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இது வந்து ஏன்னா ஏன் இது நம்ம வந்து இது இன்சைட் பண்றோம் அப்படின்னா நம்ம உள்ள போற அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள அந்த ஆக்சிஜனை போய் அங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ல கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியில வந்து போறதே இல்லை. நம்ம அவுட்லெட் வந்து இப்ப நான் அது வந்து ஸ்டீலிங் பினாமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்ப நம்ம 100% நம்மளால யாராலையும் அது என்ன செய்ய முடியாதுன்னா நம்ம வந்து நம்ம அது மூச்சு வந்து நம்ம இன்டேக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி இருந்தாதான் நம்ம வந்து மூச்சு வந்து எடுக்க முடியும். இப்ப நம்ம எடுக்கிற மூச்சோட சதவீதம் என்ன பார்த்தோன்னா ஒரு 40 to 50 கூட வராது. அதுவும் கூட இந்த அத்லெட்டிக் அவங்க எடுப்பாங்க, அப்புறம் ரன்னிங்ல போறவங்க ஜாகிங்ல போறவங்க தான் எடுக்கிறாங்க ஒழியா நம்ம சாதாரணமா நம்ம சுவாசத்துல வந்து 40 to 50% மூச்சு தான் உள்ள போகுது.
அதுவும் அந்த காற்று நுண்ணறைகள் இப்போ நம்ம மேடம் சொன்னது போல, சகோதரி சொன்னது போல, அந்த காற்று நுண்ணறைகளுக்குள் வந்து அந்த காற்று வந்து படுறதே கிடையாது. அப்படியே அவுட்டர்லயே காற்று இருந்துட்டு அதுவும் வெளியில போகும்போது பாதி காற்று தான் வரும். அந்த ஸ்டீலிங் பினாமினா அப்படிங்கிற அது 100% ஒரு காற்று உள்ள போகுதுன்னா வெளியில வரும்போது அந்த 99% வருது. அந்த மீதி 1% எங்க போகுதுன்னு இன்னுமே ஒரு சயின்டிபிக் அந்த மிராக்கிளா தான் எல்லாமே பார்க்குறாங்க. அப்ப அந்த காற்று வந்து எங்க போகுது அப்படின்னு அது இன்னுமே யாருமே கண்டுபிடிக்க முடியல. அப்ப அந்த குறிப்பா மாணவர்களுக்கு வந்து இந்த பயிற்சி கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து அந்த உடல் வெப்பம் சீராகுது. அப்புறம் மன அழுத்தம்ங்கிறது நம்ம பெரியவர்களுக்கு நம்ம இது வந்து மிக சிறந்த பயிற்சி. மாணவர்களுக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் கொடுக்கும்போது அவங்களுக்கு மன அழுத்தம் அந்த அளவுக்கு நம்ம பாதிப்ப வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து உடல் நலம் வந்து ரொம்ப சீராகப்படுது. அதே நேரத்துல நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க. அந்த ரத்த ஓட்டம் அதுவும் சீராக இருக்கும். ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம ரொம்ப அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. ஒரு அருமையான பயிற்சி. நம்மளும் விடாம நம்ம செய்த நம்ம குழந்தைகளுக்கும் இதை வந்து நம்ம கடத்தணும். நம்ம நம்ம மூலமா நம்ம தளத்தின் மூலமா இந்த பயிற்சியை வந்து நாமளும் எடுத்துக்கிட்டு குழந்தைகளும் நிச்சயமா கடத்தணும். ஏன்னா வருங்காலத்துல பார்த்தோன்னா நிறைய நோய்கள் வந்து இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட நோய்கள் தான் பிற்காலத்தில் வருகிறது. ஏன்னா குறிப்பா பார்த்தோன்னா இந்த பொல்யூஷன் வந்து பார்த்தோன்னா காற்று நீர் தண்ணி என்னானாலும் அது வந்து மூச்சு வழியை தான் பரவுது. உள்ள போய் அந்த அந்த கிருமிகள் எல்லாம் வந்து அதை தாங்கக்கூடிய அந்த இம்யூனிட்டி கொடுக்கறது வந்து இந்த மூச்சு பயிற்சி தான். அதனால நிச்சயமா எனக்கு அருமையா இருந்துச்சுங்க. தினமும் நம்ம செய்யறதுக்கு தான் ஒரு நாள் செய்யறோம், அப்புறம் அப்படியே கொஞ்சம் வாய்ப்பு இல்லாம நம்ம விட்டுருவோம். தினமும் செய்பவர்கள் இவர்களை போல அந்த சகோதரி போல தினமும் அவர்கள் வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம இந்த அறிவு மையத்தை தேடி போயிட்டே இருக்கிறோம். அந்த சென்டர் வந்து தேடி போயிட்டே இருந்த ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம வீட்டிலேயே கூட நம்ம செய்யலாம். அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நன்றி நன்றி. ஓகே, ஓவர் டு ரேவதிமா. தேங்க்யூ. மிக்க மிக்க நன்றிங்க ஆனந்த் சார். ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. அந்த மூச்சு பயிற்சி, பிராணாயாம பயிற்சி எல்லாம் எந்த அளவுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்னு அனுபவபூர்வமா புரிஞ்சதா சொன்னீங்க. அதுக்கு மேல வந்து நம்ம எதிர்கால தலைமுறையினருக்கு வந்து இதை கடத்தணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டீங்க. ஏன்னா அது வந்து அவர்களுக்கு இளமையிலேயே கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னா நிச்சயமா அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சரி செஞ்சிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். எந்த பழக்கமா இருந்தாலும் அதை வந்து நிச்சயமா அனைவரும் அவங்கவுங்க குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். முடிந்த அளவு யார் யாருக்கு வந்து அதை கடத்த முடியுமோ நிச்சயமா பண்ணணும். மிக்க நன்றிங்க சார். வணக்கம் சேவியர் சார், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுது சிறப்பாக அமைந்தது. சசிகலா பாரி சிஸ்டர் மிக அழகாக அவங்க கற்றுக்கிட்டதை நமக்கு அருமையா சொன்னாங்க. அவங்க சொன்ன தகவல்கள்லாம் அது இதுக்கு முன்னாடி இதுல கூட சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இழுக்கின்ற அந்த மூச்சு இன்ஹேல், அந்த மூச்சு வந்து நுரையீரல 2,40,000 பைகளை போய் நிரப்பி அதுக்கப்புறம் தான் வெளியே வருது. அப்ப அது முழுமையா போகுதா அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி அந்த மூச்சு வந்து இன்ஹேல் அவுட்ஹேல் அந்த இதுக்கு வந்து 4 வினாடி வந்து தேவைப்படுது. உள்ள இழுக்கிறோம், திரும்ப வெளியே விடுறோம். அந்த ஒரு இதுக்கு 4 வினாடி இருந்தா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி எவ்வளவு தூரம் வினாடிகள் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த ஆயுட்காலம் கூடும். சித்தர்கள்லாம் ரொம்ப நேரம் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அருமையா இருந்தது. எனக்கு அவங்க குரல் கொஞ்சம் கம்மியா கேட்டதுனால அந்த ஏற்புரையப்ப அந்த 9 பயிற்சிகளை மட்டும் கொஞ்சம் சுருக்கமா அதை சொல்லியிருந்துச்சுங்க சார். அது ஒண்ணு. அப்புறம் அவனுக்கு பேசிக்கான ஒரு சின்ன சந்தேகம். அது எப்படின்னா, நம்ம மூச்சை உள்ள இழுக்கிறோம், திரும்ப வெளியே விடுறோம். அதனுடைய உள்ள இழுக்கிறது வந்து ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ள இழுக்கும் பொழுது ஒரு 5 வினாடி 6 வினாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா வெளியே விடும்போது அதே 5 வினாடி 6 வினாடி தான் விடணுமா? இல்ல நல்லதா? இல்ல உடனே விடுறது நல்லதா? அது அதனுடைய கணக்கீடு எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதான் நம்ம மூச்சை இழுக்கிறோம், வெளியே விடும்போது சரன்னு விடுறோம். அது அப்படி சரன்னு விடுறது நல்லதா? இல்ல அது மெதுவா விட்டுறது நல்லதா? அது அது அதுக்கு ஏதாவது கணக்கீடு மாரி ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி ஒரு சந்தேகம். நன்றிகள், வாழ்த்துக்கள் சசிகலா சார். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
வாழ்க வளமுடன் பிரதர். மூச்சை வந்து உள்ள இழுக்கிறது வந்து எந்த அளவுக்கு இழுக்கிறோமோ அதே அளவை விட ஒரு ஸ்டெப் அதிகமா வெளியில விடுறது தான் சிறந்தது. மகரிஷி வந்து 8 வயதுல இருந்து 80 வயதினர் வரைக்கும் அனைவருக்கும் பயிற்சினால அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ள இழுக்கிறது இயல்பா இழுத்துட்டு இயல்பா வெளில விடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம வெளிவிடுறது தான் அதிகமா இருக்கணும். ஏன்னா உள்ள போற காற்று வந்து அதை விட நச்சு வெளியில விடுற காற்று நச்சு வெளியில போயிடும், முழுமையா வெளியில போயிடுங்கிறதுக்காக அது மாதிரி சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமைப்பிலையும் வந்து உள்ள இழுக்கிறது, அப்புறம் ஹோல்ட் பண்றது, அப்புறம் வெளியிடுறது அப்படின்லாம் அதுக்கு கால அளவுகள் சொல்லுவாங்க. மகரிஷி இது வந்து அந்த மூச்சை வந்து லங்ஸ்ல ஹோல்ட் பண்றது வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து காற்றை ஹோல்ட் பண்றதுல வந்து நச்சுத்தன்மை உள்ள காத்து உள்ள போகுது. ஹோல்ட் பண்றப்ப அது நச்சுத்தன்மை வந்து உடம்புல தங்க வேணாம் அப்படிங்கறதுக்காக உள்ள இழுத்துட்டு அப்படியே வெளியில விட்டுருங்க, போன வேகத்துக்கு வெளியில விட்டுருங்க அப்படிங்கிறது தான். வேகம்னா நிதானம் அப்படின்னு சொல்ல வர இதுதான் மகரிஷி சொன்னா அந்த மூச்சு பயிற்சியில சொல்ல வந்தது. நன்றிங்க. வேற வேற அமைப்புல எல்லாம் வேற வேற மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து எளிமையா இருக்கணுங்கிறதுக்காக உள்ள போற விதத்தை விட வெளியில வர்றது கொஞ்சம் கூடுதலா இருந்தா சிறப்பு. நன்றிங்க. மிக்க மிக்க நன்றிங்க சசிகலாமா. சேவியர் சாருடைய கொஷின் வந்து எப்பவும் சொல்ற மாதிரி தான், அவருக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பயன்படும். ஏன்னா அது சொல்லையில பயிற்சிங்கில வந்து நம்மளுக்கு எல்லாமே இங்கே கேட்கல சரியாக கேட்குற மாதிரியே இருக்கும். ஆனால் தனியாக பண்ணில நிறைய சந்தேகங்கள் வரும். மிக்க நன்றிங்க சேவியர் சார், மிக்க நன்றிங்க சசிகலாமா. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்கள் பேசுகிறீங்க. அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் சகோதர உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் சகோதரி சசிகலா பாரி அவர்களுக்கும் என்னுடைய இனிமையான காலை வணக்கம். இன்றைய நிகழ்வில் உடல் தளர்த்தல் பயிற்சி தொடர்பாக மகரிஷி அவர்களுடைய பயிற்சியினை சகோதரி சசிகலா பாரி அவர்கள் மிகவும் அருமையாக நமக்கு எடுத்துரைத்தார். அதாவது இது மாதிரி யோக வகுப்புகள் நடத்தவங்களுடைய அந்த குரல் வளம்ன்றது வந்து ரொம்ப அது கேட்கும் போதே அந்த ஒரு அமைதியான சூழலுக்கு கொண்டு போயிடுது. அது மாதிரி அம்மாவுடைய அந்த குரல் வளத்தை கேட்கும் போது ஒரு அமைதியான சூழல் வந்து நிலவனதான் என்னால அறிய முடிஞ்சது. அம்மா அவர்களுக்கு நன்றி. அம்மா ஆரம்பத்துல வந்து இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயா மகரிஷி அவங்க வாழ்ந்த ஊர்ல நாங்க இப்போ வாழ்றதுன்றது ஒரு பெரிய பேரு. பக்கத்துல அவர் வசித்த இளமை காலத்துல வசித்த அவர் வீட்டருக்குள்ள நாங்க குடியிருக்கிறது வந்து நான் பெற்ற பேரு அப்படின்ற மாதிரி இந்த தளத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். அம்மாவுடைய இந்த நிகழ்வுல ஐயா வந்து இந்த உலக சமாதானம் தொடர்பா ஐநா சபையில ஒரு கருத்தை வந்து வெளியிடும் போது அதற்கான வரைவு திட்டம் வகுக்கும் போது பல கோடி ரூபாய்கள் அதற்கு செலவாகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை வரும்போது, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அவ்வளவு பெரிய செலவுகளை செய்து அந்த செயல் செய்யறதுக்கு எவ்வளவு அந்த சூழல் சரியான சூழல் இல்லைன்னு சொல்லிட்டு அதை தவிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மேடம் அந்த அம்மா சொல்றதா புரிஞ்சுக்கிட்டேன் நானு. இது போன்று நம்மால் இயலாத ஒரு நிகழ்வுகளை வந்து கஷ்டப்பட்டு போயிட்டு அதுக்காக நம்ம மனசை மற்றும் உடலை பாதிக்கிற அளவுக்கு நம்ம தேவையில்லாம அதுல போயிட்டு விழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதே போன்று அம்மா வந்து தேவைகளை குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி குறைச்சிக்கிட்டா நம்ம தேவையில்லாம அந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியில வரலாம் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க. இப்போ உள்ள காலகட்டத்துல இந்த நுகர்வு கலாச்சாரம்ன்றது பெரிதும் இந்த சமூகத்தை வந்து பாதிக்க அடையக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்கு. அதாவது சம்பாத்தியத்தை விட செலவுகள் அதிகமா பண்ணி இந்த நுகர்வு தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிச்சு அவசியம் இல்லாம கஷ்டத்துல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறதை இப்ப நம்மளால பார்க்க முடியுது. அதெல்லாம் குறைச்சிக்கிட்டா நம்ம இந்த மன உளைச்சல இருந்து வெளியில வரலாம் அப்படின்றத பத்தியும் சொன்னாங்க அம்மா.
அதே போன்று இந்த பயிற்சி தொடர்பா இந்த உடல் தளர்த்தல் அப்படின்ற அந்த பயிற்சி தொடர்பான விஷயங்களையும் ரொம்ப புரியுற மாதிரி எளிமையா எல்லாருக்கும் எடுத்துரைச்சாங்க. இப்படி இந்த காலை பொழுதுல நமக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான நல்ல பல கருத்துக்களை எடுத்துரைத்த சசிகலா அம்மா அவர்களுக்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று நமது சரித்திரம் படைப்போம் தளத்தில் தடைகளை தாண்டி நேற்று ஒரு இளம் குழந்தை, அதாவது மேடம் சொல்லும் போது அது சேயோன் முருகன் வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. அவருக்காக ஒரு சிறிய பாடல் மழலை செல்வத்துக்காக. சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஓடிவா சேயோன் முருகா, சின்னஞ்சிறு பாதம் எடுத்து ஓடிவா, சிங்கார வேலுடனே ஆடிவா, சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, உனை சிந்தையிலே நினைப்பவரை நாடிவா, சின்னஞ்சிறு சிவகுமாரா ஓடிவா, வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா, வேலவா. முத்தே ரத்தினமே முருகையா, சேயோன் முருகையா, முத்தே ரத்தினமே முருகையா, முருகையா, முழுமதி முகத்தவனே கந்தையா, கந்தையா, முத்தே ரத்தினமே முருகையா, முருகையா, முழுமதி முகத்தவனே கந்தையா, கந்தையா, வித்தகரை வினை தீர்க்கும் வேலையா, வித்தகரை வினை தீர்க்கும் வேலையா, வடிவேலையா, உன் கை வேலையா, அந்த வள்ளிமலை நாதன் பெற்ற சின்னையா, வேலவா வடிவேலவா, வேடனாக வந்து நின்ற வேலவா, ஓடிவா அன்பரை நாடிவா, சேயோன் முருகா, ஓடிவா அன்பரை நாடிவா, ஆண்டியாக வந்து நின்ற ஆண்டவா, வேலவா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வேதாத்ரி ஐயாவுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இருந்தேன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் கடைசியாக நீங்கள் பாடின பாடல் ஒவ்வொரு வார்த்தையுமே ரொம்ப மன நிறைவாக இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. வணக்கம் அன்பு சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா பாரி மேடம் அவர்கள் நிறைய கருத்துக்களையும் உடல் மன சார்ந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வாழ்த்துக்களும் நன்றிகளும். ஸோ அந்த அனுபவ பொருட்கள் மூலம் தான் நம்ம உடல் நலம் கெடுதுன்னு மகரிஷி அவர்களுடைய கருத்துக்களை அருமையாக எடுத்துள்ளார்கள். மிக்க பயனுள்ளதாக எல்லோருக்கும் இருந்திருக்கும். அது மாதிரி தேவையில்லாத எக்ஸஸ் பொருட்களை வாங்கி அந்த கன்சூமரிசம் இதில் வந்து அந்த ட்ரெஸ் வாங்குறது, பல அடுப்புகளை இது பண்ணுறது, வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் பண விரயம், அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, கிளீனிங், அதற்கெல்லாம் வந்து நம்ம ஆற்றல் விரயங்கள் பற்றிலாம் அருமையாக சொன்னாங்க. அது மாதிரி மன அழுத்தம் வந்து வந்து அதிகரிக்கிறதுக்கு கவலைகளை கொண்டு போய் விடும்னு சொன்னாங்க. அப்புறம் 14 acupuncture பாயிண்ட்ஸ், அப்புறம் 9 levels ஆஃப் இந்த ட்ரைனிங் எக்ஸசைஸ், உடலுக்கு எக்ஸசைஸை பற்றியும், அதனால் தூக்கம் கெடுது, மன அழுத்தம் கவலைகள்லாம் அதிகரிக்குது, அதை எப்படிலாம் வந்து போக்குறதை பற்றியும் நிறைய டிப்ஸ்லாம் இருந்தாங்க. அப்புறம் லங்ஸினுடைய 2,50,000 பைகள் வந்து தூய்மையற்ற காட்டும் போது எப்படி அதை கிளீனிங் பண்ணி எப்படி இது பண்ணுறது அப்படின்னு நிறைய சொன்னாங்க. அப்புறம் அந்த ஒரு மூச்சு 4 seconds இருக்கணும்.
ஒரு நிமிஷத்துக்கு வந்து 15 மூச்சுகள் அதே மாதிரி நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அது பர் ஹவருக்கு எவ்வளோ, ஒரு நாளைக்கு எவ்வளோன்னு. ஸோ அதை பற்றியெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. மூச்சை சீர்படுத்தினாவே நம்ம அந்த பிளட்டுக்கு ஆக்சிஜன் போயிட்டு அனைத்து ரத்த ஓட்டமும் சீராகி மன அழுத்தம் அந்த கவலைகள்லாம் வந்து போயிடுன்னு சொல்லி அருமையாக சொல்கிறாங்க. மருந்தில்லா மருத்துவம் பற்றி சொன்னாங்க. 20 மினிட்ஸில் அந்த பாதை பயிற்சி, ரத்த ஓட்டம் பயிற்சி, அந்த வெப்ப ஓட்டம், உயிர் ஓட்டம், காற்று ஓட்டம், இதை பற்றிலாம் சொன்னாங்க. அந்த 1/2 அன் ஹவரில் அந்த தவம் செஞ்சா என்ன பலன் கிடைக்குமோ அதை வந்து அந்த 20 மினிட்ஸ்லேயே கிடைக்கும்னு சொன்னாங்க. புத்துணர்ச்சியோட கோபம் குறையும், அப்புறம் புத்துணர்ச்சியோட வாழலாம், ஆற்றல் விரயமாகிறது, மன அழுத்தம்லாம் வந்து குறையும், கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். அந்த 8 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும் அந்த மகரிஷி அவங்க செஞ்சதை பற்றியும் அருமையாக பல அரிய கருத்துக்களையும் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுன்றதையும் அருமையாக சொல்லி அறிவுரைகள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நன்றிகளும் வாழ்த்துக்களும். தேங்க்யூ. மிக்க மிக்க நன்றிங்க அன்பு சார். ஒவ்வொரு நாளும் வந்து அழகா ஒவ்வொரு கருத்துக்களையும் பகிர்ந்துக்கிட்டு வாழ்த்தும் சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. கீழே கேட்கும் தளத்திலேருந்து யாராவது வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா நம்மளோட சசிகலா அம்மாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். சசிகலா அம்மா, நீங்கள் பேசலாம். நன்றி பிரபு. விஜயா அம்மாவுக்கு நன்றி, ஆனந்த் ஐயா அவர்களுக்கு நன்றி, சேவியர் சகோதரர் அவர்களுக்கு நன்றி, ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி, அன்பு சகோதரருக்கு நன்றி, ஒவ்வொருத்தரும் கருத்துக்கள் தெரிவித்தவங்களுக்கு நன்றி. கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க, அவர்கள் அனைவருக்கும் நன்றி. ஆனந்த் சகோதரர் வந்து அவங்க பள்ளிகள்ல கொடுக்குறாங்க மூச்சு பயிற்சின்னு சொல்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இப்போ இருக்க வாழ்வியல் மாணவர்கள் தான் முதல் முக்கியம். அது ஆரம்பத்திலேயே நம்ம வந்து அவங்களுக்கு முறையான வாழ்க்கைய நம்ம கத்து கொடுத்துட்டா வாழ்நாள் ஃபுல்லா அவங்க ஆரோக்கியமாவும் அமைதியாவும் இருப்பாங்க. அப்படிங்கறதுனாலதான் இப்போ வந்து பள்ளிகளுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு நாங்கெல்லாம் போறதும் காரணமும். அது கேக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றிங்க ஐயா. அப்புறம் அவங்க வந்து கேட்டாங்க, பயிற்சியை வந்து முன்னாடி எல்லாம் ரெகுலரா போனோம், இப்ப தொடர முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மகரிஷி கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்களாம் ஒரு அன்பர். நம்ம வந்து எப்போ வந்து உடற்பயிற்சி செய்யணும், எப்பெல்லாம் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு கேட்டப்ப மகரிஷி வந்து ஒரு புன்னகையோட சொன்னாங்களா, நீங்க என்னைக்கெல்லாம் சாப்பிடுறீங்களோ அன்னைக்கெல்லாம் பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எப்படி உணவு உட்கொள்றோமோ அந்த அளவுக்கு முக்கியம் உடற்பயிற்சியும் அவசியம் அப்படிங்கிறது. அதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. உடல் நலம் வந்து நம்ம தினம் தினம் நம்ம உறுப்புகளை உபயோகிக்கிறோம். அது சீராக்குறது எதுன்னா அந்த பயிற்சி தான் சீராக்குது. நம்ம தினம் தினம் சீராக்கிட்டா அதுக்கு ஒரு டைம் வந்து ரொம்ப குறுகிய டைம் தான் அதுக்கு ஒதுக்குறோம். குறுகிய டைம் கூட ஒதுக்கி நம்ம பண்ணினா கூட போதுமானது. அது பண்றப்ப நம்ம நோய் இல்லாத வாழ்க்கை, நோயின்னு சொல்றதை விட ஆரோக்கியமான வாழ்க்கை வந்து நோயற்ற வாழ்க்கைன்னு சொல்றதை விட ஆரோக்கியமான வாழ்க்கை நம்ம தொடர முடியும் அப்படிங்கிறது பதிவிடுறேன். நீங்க வந்து தொடர்ந்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல வேணாம். ஒரு நாளைக்கு ஒரு கைப்பயிற்சி பண்ணுங்க, அப்புறம் கால் பயிற்சி பண்ணுங்க. இப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுங்க. அப்புறம் காலப்போக்குல முழு பயிற்சியும் உங்களுக்கு செய்ய வந்து ஆட்டோமேட்டிக்கா நேரம் ஒதுக்க நீங்களே பழகிக்குவீங்க. பயிற்சி தொடரணும் ஐயா. அடுத்து சேவியர் பிரதர் வந்து மூச்சு பயிற்சிக்கு கேட்டாங்க. மூச்சு பயிற்சி வந்து வர்றப்ப எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வரும், எவ்வளவு இது பண்றதுன்னு. ஏன்னா ஒவ்வொரு அமைப்புகளிலும் ஒவ்வொரு விதமான இது சொல்லுவாங்க. அது சொல்றப்ப வந்து கன்ஃபியூஷன் வரும். அதுக்குதான் வந்து மகரிஷி இயல்பா நீங்க மூச்சை இன்ஹேல் பண்ணி இயல்பா வெளியில விடுங்க போதுமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இறுதியா இன்னைக்கு உடல் சார்ந்து பயிற்சி நிறைவு கருத்தா என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, விவேகானந்தருக்கே ஒரு டவுட் வந்ததா. என்ன அப்படின்னா, அவங்க வந்து ராமகிருஷ்ணர் வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. என்ன டெஸ்ட் அப்படின்னா, தமிழ் டக்குன்னு வரல, மன்னிச்சுக்கணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு டம்ளர்ல ஒரு
ஒரு கப்புல அமிர்தம் இருக்கும். அந்த அமிர்தம் வந்து நீங்க விவேகானந்தர் சொல்லுவா, நீ ஈயா மாறி அந்த அமிர்தத்தை குடிக்கணும். அது வந்து கப்பு நிறைய இருக்கும் அது. ஆம், அது சாகா வரமுள்ள அமிர்தம். நீ பறந்து போய் குடிக்க போனீன்னா உள்ள சென்டர்ல போய் நீங்க அமர்ந்து குடிக்கலன்னா நீ மூழ்கி அதுல இறந்து போயிடுவ. ஆம், விளிம்புல போய் உட்காந்து குடிக்கலாம் அப்படின்னா விளிம்புல போறப்பயே அது ரொம்ப ஷார்ப்பான எட்ஜி. அது போறப்பயே நீ பறந்து போறப்பயே அது வந்து அந்த ஷார்ப்பான இதுல வந்து அறுபட்டு இறந்து போயிடுவ. அப்ப நீ என்ன பண்ணுவ, எப்படி அந்த அமிர்தத்தை குடிப்பன்னு சொல்லி சிந்திச்சு சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. விவேகானந்தர் ஒவ்வொரு தடவையும் வந்து அவங்க சொல்றப்ப அதை வந்து சிந்திச்சு ரொம்ப அது கொஞ்சம் காலமே ஆயிட்டது அவங்களுக்கு. அதை சிந்திச்சு எப்படி எப்ப கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்களாம், இல்ல என்னால முடியல, நான் இறந்துதான் போவேன்னு. அப்புறம் கொஞ்சம் காலம் கடந்ததுக்கு அப்புறம் அவர் கேட்பாங்க, எனக்கு வந்து இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேக்குறப்ப அவர் மனம் பக்குவம் அடையறதுக்காக அதை சிந்தனை வந்து மனம் குவிச்சு சிந்தனையை அந்த இடத்துக்கு போகணுங்கிறதுக்காக இந்த கதையை சொல்லியிருப்பாங்க, இந்த இதை சொல்லியிருப்பாங்க. நீ இன்னும் யோசி அப்படிம்பாங்க. அவர் எப்படி பார்த்தாலும் இறந்து போற மாதிரிதான் அவருக்கு எண்ணம் வரும். அப்புறம் ராமகிருஷ்ணரே சொல்லுவாங்க, நீ வந்து ஆழ்ந்து சிந்திக்கிறப்ப எப்படி வரும்னா, நீ வந்து அந்த அமிர்தத்தை ஒரு முடுக்கு குடிச்சதுமே நீ வந்து சாகா வரம் பெற்றுருவ. அப்புறம் நீ மூழ்கினா கூட நீ எப்படி இருப்ப அப்படின்னு அவங்க கேக்குறப்ப அப்ப விவேகானந்தருக்கு தோணுச்சான், அந்த சிந்தனை மனதை வந்து இன்னமும் ஆழமா வந்து நம்ம அமைதி நிலைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறது அவருக்கு அதுக்கு பதிலா கிடைச்சுதான். மனம் என்ன அளவுக்கு அலைச்சூழல் குறைச்சி நான் கொண்டு போறப்பதான் அந்த 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 கேள்விக்கான பதில் கிடைக்கும். நம்ம வந்து பயிற்சி வந்து என்ன அளவுக்கு உடல் பயிற்சியை ஆளால செய்யறப்பதான் அதோட பலனை கூட உடல் வந்து உணரும், நம்ம மனதுல அது நிக்கும். நம்ம ஒரு ஜஸ்ட் செஞ்சுட்டு போற பயிற்சியெல்லாம் வந்து ஒரு காலப்போக்குல அதை நம்ம விட்டுறோம், பயிற்சியே விட்டுறோம். ஏன் காரணம் அப்படின்னா அது ஆழ்ந்து போகாததுனால. அந்த பயிற்சியில ஆழ்ந்து போகிறப்ப நம்ம கைப்பயிற்சி செய்யறப்ப நமக்கு தெரியும் கை வலிக்குது இன்னைக்கு அப்படின்னா, கைப்பயிற்சி சுத்துறப்ப நம்ம கை வந்து மனசு அந்த கையில இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறப்பன்னா, நம்ம நேத்து உடல் வந்து அதிகப்படியான உழைப்பு கொடுத்ததுனால இந்த வலி இருக்கு. உடல் வந்து சொல்லும், நம்ம கை வந்து சொல்லும், நேத்து நீ வந்து இந்த பயிற்சியை இந்த வேலையை அதிகமா செஞ்ச, அதனாலதான் இந்த வலி அப்படின்னு. அப்ப அந்த நம்ம பயிற்சி இது குடுக்கறப்ப என்னன்னா ஒரு நாள் 2 நாள்ல பார்த்தா அந்த கை நல்ல ஒரு இயல்பான நிலைக்கு வந்துரும். இதுவே நம்ம வந்து பயிற்சி செய்யல அப்படின்னா உடனே நம்ம வந்து ஒரு மருத்துவர் அணுகி இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி தேவையில்லாத ஒரு அடுத்த நிலைக்கு நம்ம போவோம் அப்படிங்கறது இந்த இடத்துல நான் பதிவு செய்றேன். அந்த ஒரு விவேகானந்தருக்கே அந்த சந்தேகம் வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு ஒரு குரு தேவைப்பட்டாருங்கிற மாதிரி நமக்கு நம்ம உடலுக்கு நம்மளேதான் குரு. நம்மளே பயிற்சி செய்யறப்ப நமக்கே வந்து அது உணர்த்தும். உடல் பேசும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர்லாம் அனுபவ உரையில சொல்றப்ப என் உடல் என்கிட்ட பேசுனுச்சு, இது வந்து சொன்னுச்சு, இப்படி எனக்கு வலிச்சுதுன்னு சொன்னுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், அப்ப நம்மளை விட கூட அவங்க ஒரு ஸ்டெப் மேல போய் பயிற்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு. இங்க என்ன நான் தெரிவிக்கிறேன்னா, உடற்பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க. பயிற்சி செய்யறப்ப நமக்கே அந்த உடல் வந்து உணர்த்தும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விளக்கத்தை நான் கொடுத்து நிறைவு செய்யறேன். இந்த பயிற்சி சார்ந்தது. இது வரைக்கும் என்னோட சிந்தனை கேட்டமைக்கு நன்றி. உடல் சார்ந்து பயிற்சி தொடரணும், அதுதான் எனது விருப்பம் மட்டும் சொல்ல முடியாது, குருவோட விருப்பமும். குரு அவதான் சொல்லுவாங்க, பயிற்சியை வந்து பண்ணுங்க, அதை ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க, உங்களால முடிஞ்ச 4 பேருக்கு சொல்லுங்க, அவங்களும் செய்யட்டும் அப்படின்னு. இப்ப நான் சொல்லி நான் என் மூலமா ஒரு 4 பேர் செய்யறப்ப அது என்னோட மகிழ்ச்சி மட்டும் இல்ல, குருவோட மகிழ்ச்சியுமா அப்படின்னு சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க சசிகலாமா. ரொம்ப அழகான ஒரு ஏற்புரையும் சரி, ஏன் ஒரு பயிற்சி வந்து தொடர்ந்து வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்தீங்க. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. இன்னைக்கு உங்களுடைய உரை வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்ய வேண்டிய பல விஷயங்களையும் சொன்னதாக இருந்தது. அன்பு சார், கொஞ்சம் உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க சார். மிக்க மிக்க நன்றிங்க சசிகலாமா. இங்கே
பேசும் தளத்தில் வந்து பேசிய ஆனந்த் சார், சேவியர் சார், ராமச்சந்திரன் ஐயா, அன்பு, விஜயாமா, வள்ளி அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் வேல், சித்ரா, வனிதா, பவுலின், சரவணன், செந்தில்குமார், மூர்த்தி, ஆனந்தன், ராமராஜ், சுபா, சரவணன், பழமழை, நானோ, மருதாச்சலம், அஹானா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நிறைய பேர் வந்து ரூம் சாட்லேயும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்கீங்க. அன்பு சார், கங்க்ராட்ஸ் சசிகலா பாரி மேம், ஸோ மெனி பாடி மைண்ட் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் டு ஃபோய் அண்ட் டெவலப் இம்ப்ளிமெண்ட் டெய்லி லைஃப்னு குறிப்பிட்டிருக்காங்க. வனிதா வீரபாண்டியன், அனைவருக்கும் காலை வணக்கம். சசிகலா சகோதரி உடல் தளர்வு பற்றி மிக அருமையாக சொல்லியிருக்கிறார். மிகவும் நல்ல பயிற்சி, வாழ்த்துக்கள், மிக்க நன்றின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க மிக்க நன்றி ஒவ்வொருவருக்கும். இங்கே பிரிட்டோ அண்ணா, வேல், வள்ளி அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க ஒரு நன்றி அனைவருக்கும். ஒரு நிமிடம். சொல்லுங்க. சசிகலா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு அந்த 9 பயிற்சி சொன்னீங்க இல்லையா, அது சொன்னீங்களா தெரியல எனக்கு. சார், அம்மா உடல் சசிகலா தளர்வு அம்மா ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு பயிற்சியை ஆரம்பிச்சாங்க சார். வேதாத்திரியத்துல எளிய முறை இல்ல உடற்பயிற்சின்னு இருக்கு. இல்ல இன்றைய உரையில 9 பயிற்சி எது சொன்னாங்களான்னு தெரியல. இல்லைங்க சார், இன்றைய உரையில இல்லைங்க சார். நம்ம அந்த சீரியஸ் மாதிரி இன்னைக்கு வந்து அந்த இதுல உடல் தளர்த்துதல் பயிற்சிங்க சார். அதுல ஒன்று உடல் தளர்வு. அதுல ஒன்று உடல் பயிற்சிங்க சார். கடைசியா உடல் தளர்த்துதல் பயிற்சி. அம்மா நீங்க அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா இன்னும் விளக்கமா இருக்குங்க. ஆர்டர் சொல்றேங்கய்யா. ஃபர்ஸ்ட் கை பயிற்சி, பயிற்சி, அடுத்து கால் பயிற்சி, இரண்டாவது பயிற்சி கால் பயிற்சி, மூன்றாவது பயிற்சி தசை நார் மூச்சு பயிற்சின்னு மூச்சு கோச்சோட சேர்த்து நம்ம உடல் சார்ந்த அந்த பயிற்சி வரும். மூணாவது நான்காவது வந்து கண் பயிற்சி, அடுத்தது கபாலபதி, அப்புறம் வந்து ஆறாவது பயிற்சி வந்து மகராசனம். அதுல வந்து நிலை 1, 2ன்னு மல்லாக்க படுத்து அப்புறம் குப்புறப்படுத்து பண்ற பயிற்சி. மொத்தம் அதுல வந்து 6வது பயிற்சி. 7வது பயிற்சி வந்து உடலை தேய்த்தி விடுதல் பயிற்சி, அப்புறம் உடலை அழுத்துதல் சொல்லி இந்த 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பயிற்சி வந்து 8வது பயிற்சி. 9வது பயிற்சி வந்து உடலை தளர்த்துதல் பயிற்சி. நடுப்புற 2 பயிற்சி வந்து இணைச்சு நம்ம சொல்லியிருப்பேன். எதுனா கபாலபதியும் மூச்சு பயிற்சியும் மூச்சு சார்ந்து இருக்கிறதுனால அது ஒரே நாள்ல சொல்லியிருப்பேன். அடுத்தது வந்து இந்த உடலை தேய்த்து விடுதலும் அக்குப்ரெஷரும் ஒன்னு சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால அது 2 ஒரு நாள் சொல்லியிருப்பேன். அதனால 7 நாள் 7 நாள்ல முடிச்சிருப்பேன் இந்த உடல் சார்ந்த பயிற்சி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9 பயிற்சி 7 நாள்ல சொல்லியிருப்பேன். 7 வித ப்ரோக்ராம்ல 7 பயிற்சி. நீங்க ரீப்ளேல கேட்டீங்கன்னா தெரியும் என்னென்ன நாள்ல என்னென்ன சொல்லியிருக்கேன்னு. இது தொடர்ந்து செய்யறப்ப முழு பலன் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க நன்றி. சசிகலா. சொல்லுங்க சேவி சார். இன்னைக்கு அந்த குப்புறப்படுத்துறது மல்லாக்கப்படுத்துறது அதை பத்தி தானே இன்னைக்கு சொல்றீங்க. இல்லைங்க சார், இன்னைக்கு உடல் தளர்த்துதல் பயிற்சிங்க சார். அது வந்து நம்ம மல்லாக்க தான் படுத்துட்டு அதுல ஒவ்வொரு உடல் உறுப்பாக வந்து அதுல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காந்த ஓட்டம் அது எல்லாம் வந்து சீராக இருக்கிறது. அதில் உடல் வந்து ஓய்வு பெறுகிறது, கால் ஓய்வு பெறுகிறதுன்னு கீழே இருந்து மேலே வந்து முதல்ல சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் மேலேருந்து கீழே ஒரு தடவை ஓய்வு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நிமிடம் படுத்துட்டு அப்புறம் நிறைவு பண்ணுவாங்க சார். நம்ம இதில் யூடியூப் லிங்க் கொடுத்துருக்குங்க சார். இப்போ அம்மா அதை பற்றி ஒவ்வொன்றையும் விளக்கமாக சொன்னாங்க. நீங்கள் வந்து ரீப்ளேலையும் அதை கேட்கலாம். அதுக்கப்புறம் அந்த பயிற்சி எப்படி பண்ணுறதுன்னு மேலே பிரிட்டோ அண்ணா பின் பண்ணியிருக்காங்க சார், உடல் தளர்த்தல் பயிற்சி. சரியாங்க சார்? மிக்க மிக்க நன்றிங்க சார். மிக்க நன்றி அனைவருக்கும். நாளை காலை 6 மணிக்கு நாம் சந்திப்போம். ரீப்ளே கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க பாரியம்மா, மிக்க நன்றிங்க அருள் செய்தி சார். மிக்க நன்றி அனைவருக்கும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். 5, 4, 3, 2, 1. நன்றி.